தலைப்புனா Topic for today is எல்லைகளின் ஆவினா என்ன? spirits of boundaries. எல்லைகளின் ஆவி, Spirits of boundaries. அந்த ஆவி என்ன பண்ணும்? அந்த ஒவ்வொரு எல்லைகளுக்கும் ஒரு There is a spirit in control. For us to know some things about the spirits. இந்த எல்லைகளின் ஆவிகள்னா முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் என்னன்னா, First, what should we know about the spirit? அதனால நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? What are the problems which causes சரி, இதுல இருந்து எப்படி நான் வெளியே வருவது? how to overcome it? சில பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, பாஸ்டர் எங்க ஊர்ல வந்து ஜெபம் பண்ணுங்க, எங்க வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணுங்க. Some people ask us to pray, go to their house and their native places and to pray. சொல்லிட்டு சொல்லுவாங்க, எங்க வீட்டாண்ட ரொம்ப விக்கிரக கோட்டையா இருக்கு. And they'll say that there are many idols in the boundary. எங்க ஊர் ரொம்ப சபிக்கப்பட்ட ஊரு. Their place is cursed. ஐயோ, எங்க ஊர் மாந்திரிகத்தினால பேர் போன ஊரு. Our place is very cursed. ஸோ அங்க வாழ்வதே கஷ்டம் பாஸ்டர். It is very tough to live. நீங்க வந்து கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்களேன். Please come and pray. சில இடங்கள்ல போய் ஜெபம் பண்ண போனோம்னா யாரோ ஒரு வீட்டுக்கு போவோம், அங்க இருக்க விசுவாசிங்க சொல்லுவாங்க, இங்க ஒரு சர்ச்சை ஒன்று ஆரம்பிங்கல, ஏன்னா இந்த மாதிரி எல்லையில வந்து நீங்க ஜெபம் பண்ண நல்லா இருக்கும். Some people ask us to open a church in their places to control the spirits. அப்போ ஒவ்வொரு எல்லைகளை ஒரு பிசாசு ஆளுகை செய்யுது. Each and every boundary our spirit controls. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, If we listen carefully, தேவனுக்கும் பிசாசுக்கும் சண்டை என்னன்னா, there is a fight between the Satan மனுஷனை அவருடைய சாயல்ல படைச்சிட்டார். because God created the human in his way. அவன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டார். He believed the இப்ப humans very much. இந்த பிள்ளை என் கூடவே இருக்கு, For example, எனக்கு எல்லாம் ஊழியம் செய்து she does all the ministry. கூப்பிட்டு, இந்தாம்மா உனக்கு ஒரு பெரிய பொறுப்பு தரேன், அந்த பிள்ளைக்கு ஒரு வீட்டையோ இல்லை ஒரு செயினோ வாங்கி கொடுத்துட்டேன். And suddenly I give some other responsibility to another child. இந்த பிள்ளை செயின் அப்பா இருந்தால் போடுவார் நினைக்கிறேன், கடைசி வரை நான் இங்கே போடல. But I didn't give her any chain. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பிள்ளைக்கு For the child, கோவப்பட்டு she'll get angry. இந்த பொண்ணை நம்பி தானே பேசுறீங்க, இந்த பொண்ணு பாருங்க உங்களுக்கு விரோதமா எழும்புற மாதிரி நான் பண்றேன் பாரு. And she'll turn another child against me. மனிதனை பிசாசு தேவனுக்கு விரோதமா திருப்ப ஆரம்பிச்சான். The Satan turned against. இதுதான் லூசிபரோட தந்திர வேலை. This is the work of the Satan. நடந்ததா? Did it happen? Yes. நடந்தது. ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்து அந்த தேசத்தை விட்டு முதலாய் படைச்சு அந்த தேசத்தை விட்டு துரத்தி அனுப்பிச்சிட்டாரு அவரு. The spirit made the Adam and Eve turn against God. ஒரு வீட்டை வாங்கி என் பிள்ளைங்களோட நான் சந்தோஷமா இருக்கணும் வீட்டுக்கு வரேன்னு வச்சுங்களேன். For example, if I want to live with my family in a house, அந்த வீட்டுக்கு வந்தோடனே அந்த பிள்ளைங்க நம்மளை எதிர்த்து பேசுது, ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு சண்டை வந்தா ஏன்டா அந்த வீடுன்னு சொல்லிட்டு நம்ம துன்பப்படுவோம். as soon as we come in, if there is any fight, இப்படிதான் பிரச்சனை ஆரம்பிச்சது. This is how the problem started. இந்த பிசாசு தள்ளப்பட்ட தூதன் எங்க தள்ளி விட்டார் பிசாசு? God, where did the God? மூணுல ஒரு பங்கு தேவ தூதர்களை இந்த பூமிக்கு தள்ளிட்டார். God sent away all the spirits to the world. மூணுல ஒரு பங்கு 33 கோடி தேவர்கள் நம்ம பாட்டெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அவர்களை தேவ தூதர்களை சபித்து பூமிக்கு தள்ளிட்டார். God cursed the spirits and he sent it to the world. அதுக்கு எந்த இடம் சொந்தம்னா அந்த பூமி தான் சொந்தம். It is the place of the world. ஆனா மனிதனுக்கு பூமி சொந்தமான சொந்தம் கிடையாது. But does the human belong to the world? No. ஏன்னா இந்த பூமியில நம்ம வாழ போற வருஷங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் எத்தனை வருஷம் தான் வாழ போறோம்? We only live few years in the world. உலகம் தோற்றம் முதல் முடிவு வரை ஒரு மனுஷன் அதிகபட்சமா இப்ப இருக்க காலகட்டங்கள் 100 வருஷத்துக்கு மேல வாழ முடியாது. For an average human can only live up to 100 years. இந்த மாம்சத்தை கொடுத்துட்டு என்ன பண்ற, இந்த ஆத்மாவை தேவன் தனக்குள்ள வச்சுக்கிட்டார். God has taken the soul with him. ஆனா ஆண்டாண்டு காலமா இந்த பூமியை ஆளுகை செய்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த சத்ரு. But the spirits are ruling the world. இந்த சத்ருக்கள் மத்தியில தான் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையை வாழணும். And we the humans are living amongst the spirits. போய் அதுங்க என்ன பண்ணும்? What will they do? இந்த இடத்தை ஃபுல்லா ஆளுகை செய்து கொண்டே இருக்கு. They will rule the world. இதுல ஒரு தெருவுல அவங்கள வணங்குறவங்கள அது என்ன பண்ணி கொண்டிருக்கு, அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொண்டே இருக்கும். And it will work for the people who worship them. அதுல ஒரே ஒரு குடும்பம், நீ ஜெபிக்கிற ஆளு, சபைக்கு போற ஆளு, கிறிஸ்தவ பிள்ளைங்க அந்த வீட்டுக்கு போனா, and if you are going to a church and you're அந்த வீட்டுக்கோ அந்த தெருவுக்கோ அந்த எல்லைக்கும் போனா, if you go into the boundary or the street, அந்த எல்லையில இருக்கிற ஆவி உன்னை சும்மா விடுமா? the spirit won't leave you. கூட்டம் சேர்ந்து உனக்கு என்ன பண்ணும், நல்லா குனியை வச்சு கும்முன்னு குத்துவாங்க. Will turn against you.
நம்ம ஜெபம் பண்றோமா? அவங்க பார்த்தீங்கன்னா சில மதத்தினர் 3 வேளை 5 வேளை தொழுகிற ஆளை பார்த்துருப்பீங்க. Some religion people will pray and meditate 3 and 4 சில பேர் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை காலையில் எந்திரிச்ச உடனே சூரிய நமஸ்காரம் இப்படி நிறைய பூஜைகள் பண்ண they'll ஆரம்பிப்பாங்க. set a day and time to worship ஆனா நம்ம their idols. கேட்டா ஏசப்பையன் கூட இருக்காரு. But we don't pray. நல்லா தூங்கி எந்திரிச்சு குளிச்சு கிழிச்சிட்டு வேலைக்கு போகிறது வருது. ஆனால் எங்கே போனாலும் கிறிஸ்தவ பிள்ளைக்கு போராட்டம். We only say that we are Christian for name's sake, but வேலையிலையும் பிரச்சனை, குடும்பத்திலையும் பிரச்சனை, எங்கே போனாலும் நம்ம பிள்ளைகளுக்கு என்ன பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. we face problem everywhere we go. நீ என்ன நினைப்ப? சத்ருவோட வேலை. We think that it is a spirit. எனக்கு இவங்க வந்து எனக்கு விரோதமா எழும்புறாங்க. We think we guess of some. நல்லா கவனிச்சு பாருங்க, இஸ்லாமிய மதத்தை எடுத்தீங்கன்னா If we take the என்ன வேலையா இருந்தாலும் வெள்ளிக்கிழமையானா அவங்க தொழுகையை விட மாட்டாங்க. no matter what work they will sit for prayer. உபவாச நாட்கள்ல கடுமையா உபவாசம் எடுப்பாங்க. And during the fasting days they take it very seriously. மற்ற மதத்தினர் பார்த்தீங்கன்னா நல்ல பூஜை எல்லாமே பண்ணுவாங்க. Even the other religion people will do all the இங்க வந்திருக்க நம்ம அதுல இருந்தா மாறி வந்திருப்போம். but we have converted from. இப்போ உங்களை கவனிச்சு பார்த்தா உங்க வாழ்க்கையில எப்படி இருக்கு மாற்றங்கள்? But what are the changes happened in our life? ஓ, சபை உள்ள வந்து நான் வந்து உள்ள காலை வச்சுட்டா உன் வாழ்க்கையில மாற்றம் வருமா? If we enter the church we won't face any changes in our life. மூட நம்பிக்கை பண்ணாம இருக்கலாம் தவிர we cannot worship. பிற மதத்தினர் மூட நம்பிக்கையோடு கடவுளை வணங்குவாங்க. The other people will worship their Lord with belief. அவங்க பண்றது வெறும் மூட நம்பிக்கை தான் தவிர They only believe them. ஆனா அவங்க கடவுளை கைவிட மாட்டாங்க. கடவுளை என்னைக்கும் பக்தியோடு இருப்பாங்க. நல்லா கவனிச்சு பார்த்தீங்க. Always fear for the Lord. நம்மளுக்கு மூட நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு But we the opposite. கடவுளை பார்க்கறதே கிடையாது. We never see God. கம்பேரிஷன். This is the comparison. இந்த பிசாசு என்ன பண்ணும்? உன்னை சுத்தி சுத்தி போட்டு போட்டு உன்னை அடிக்குது. The spirit will keep on attacking us. இன்னும் ஒரு கதையை சொல்றேன். எங்க வீட்டு நான் சைதாப்பேட்டில் வீட்டு வாங்கிட்டு போகும்பொழுது எங்க வீட்டு பக்கத்து வீட்டில் ஒரு குடி இருக்கிற ஒரு மந்திரவாதி. In the past we had a neighbor who does all the rituals and the witchcrafts. நேர்பை பக்கத்து வீட்டுக்காரன். He was a neighbor. அவன் பேர் கெஜா. His name was Gaja. வீடெல்லாம் வாங்கிட்டு வந்த பிறகு தான் சொல்றாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, அவங்க சபைக்கு போறோம். பிரதர் நீங்க சபைக்கு போறீங்களா? ஆமா. They asked us whether we go to the church and போய் ஏன் இங்க வந்தீங்க? ஏன் என்னாச்சு? They said why did we came here? வீடெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல. The house is not the problem. உங்க வீட்டு பக்கத்து வீட்டுல யார் இருக்கான்னு தெரியுமா? தெரியலையே. Do you know who is at your neighboring? அவர் கூட அன்னைக்கு தண்ணி கொடுத்தாரு குடிக்கிறதுக்கு. அவர்கிட்ட வாங்கி குடிச்சிங்க. ஏன் என்னாச்சு? அவன் ஒரு மந்திரவாதி. And he told that he is a sorcerer. மந்திரவாதியா? நம்ம என்ன சொல்லுவோம்? ஏசப்பாவுக்கு விரோதமா என்ன கிடையாது, குறி சொல்றதுல மந்திரிகை இல்லை, இருந்தாலும் ஒரு பயம். And I didn't fear that much, but there was a little fear in me. நாங்க சரியா ஜெபம் பண்றது இல்லை. எங்களுக்கு வீட்டு புதுசா வீடு கிடைச்சி போன உடனே அரகொரு விசுவாசி இல்லை. காலையில ஒரு 5 நிமிஷம் கிறிஸ்தவ பாடல் இருக்கும். We only listen to Christian songs in the morning. அதுக்கப்புறம் 6, 7, 8 மணிக்கு மேலே வந்து என்ன பாட்டு இருக்கும்? ஃபுல்லாக இளையராஜாவும் ஏஆர் ரஹ்மான் பாட்டும் போட்டு நல்ல சவுண்டு போட்டு கேட்டு. In the night we used to listen to the cinema songs. அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா பூசாரி வீட்டில் 24 hours என்ன பண்ணுவோம்? And in the neighboring house, in the full time, they'll keep on playing the mantras. தன்னானா ஏதோ ஒரு பாட்டு ஓடிட்டே இருக்கும். அந்த பாட்டை மேற்கொள்வதற்கு நான் இங்கே சினிமா பாட்டை போட்டுட்டு இருப்பேன். And I were ஆனால் தைரியம் எங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. எங்களோடு ஏசப்பா இருக்கிறார். ஆனால் நான் என்ன பண்ணுறது இல்லை, சர்ச்சுக்கு அவங்க மட்டும் தான் போவாங்க. நான் லேட்டாக அவங்களை பிக்கப் ட்ராப் மட்டும் தான் போயிட்டு வருவேன். I believed in God, but I was a lukewarm Christian. வேலையிலையும் டென்ஷனு. அதுவும் ஃபஸ்ட்டு அந்த வீடு வாங்கி 2 வருஷம் சாப்பாட்டுக்கே வழி இல்லை. For the first 2 years we couldn't eat properly. நான் நினைச்சேன் இந்த கடன் பிரச்சனை இதுன்னு. ஆனால் பார்த்தா தான் தெரியுது இவன் தான் வேலை பண்ணுறான். And after that we realized that it is a நாங்கள் பண்ண ஜெபமான்னு தெரியல, அவன் வீட்டை வித்துட்டு போயிட்டான். And after few years he vacated his house. மந்திரவாதிக்கே ஒரு லேடி டஃப் கொடுத்து அவங்க கிட்ட கடனை கொடுத்து அந்த வீட்டை எழுதி வாங்கிடுச்சு. And some other lady bought the house from him. இப்போ சின்ன பிரச்சனை போய் பெரிய பிரச்சனை வந்துச்சு. And another problem came. இப்போ அந்த பக்கத்துல இருக்க லேடி எங்களோட சண்டை போட்டு, ஏற்கனவே சொல்லியிருப்பேன், பக்கத்துல இருக்க லேடி எங்களோட சண்டை போட்டு. And that woman was keep on fighting again. ஒரு முறை அந்த மந்திரவாதியை நான் மீட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. And once after few years I met him. அவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன். He had
அந்த பையன் எங்கள் வீட்டில் தான் விளையாடுவான். The child used to play in our house. அந்த பிரதர்கிட்ட கீழே அண்ணா எனக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்களேன் அப்படின்னா, என்னப்பா அப்படின்னாரு. I asked him one question. இந்த கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரா இல்லையா? Is God is really there or not? பிசாசுன்னு ஒன்று இருக்கா இல்லையா? Is there really a spirit or not? அப்படின்னு கேட்டேன். நம்ம நிறைய நேரம் இயேசு வேண்டுனாலும் நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்கும், இயேசப்பா இருக்கிறாரா இல்லையா? Even though we pray, but we have some doubt whether. ஒரு மந்திரவாதி சொல்றான்னா அது கரெக்டா இருக்கும்ல. அவன் சொல்றான் கடவுளும் ஒன்று உண்டு, சத்துரு நெகட்டிவ் இருக்கு, பாசிட்டிவ் இருக்கு. And he said that both are true. அப்போ அவன்கிட்ட கேட்டேன், சரி தேவன் இருக்கட்டும், இந்த பிசாசுல நீங்க எப்படி மந்திரம் பண்ணுவீங்க? எப்படி எங்கேயோ இருக்கிறவங்க எங்கேயோ வந்து இங்க எப்படி மந்திரம் பண்ணுவாங்க? And I asked him, how do you do the witchcrafts? அவன் வீட்டுக்கு எங்க இருந்து வருவாங்கன்னா, மதுரையில இருந்து, சேலத்துல இருந்து எல்லாம் வந்துட்டு போவாங்க. People come to him from long distances. எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு How do கேட்டேன். you do that? அப்போ அவன் சொன்னான், நான் மந்திரம் பண்ணுவேன், ஆனா அவங்க மனைவி பார்த்தீங்கன்னா சிம்பிளா இருப்பாங்க, வருவாங்க. என்னன்னு கேட்டா அந்த அம்மாவை தான் வச்சு இவன் மாந்திரிகம் பண்ணுவான். And when I asked him, he told that he does all the எப்படி பண்ணுவீங்க through அப்படின்னு. his wife. அந்த அம்மா மேல நான் ஒரு ஆவியை இறக்கி வச்சிருக்கிறேன். And he told that he will பாம்பின் ஆவியை உள்ள இறக்கி வச்சிருக்கிறேன். he will bound a spirit in his wife. அதுக்கிட்ட நாங்க பூஜை பண்ணி கேட்டா எங்க வைஃப் மேல இருந்து அந்த ஆவி என்ன பண்ணும்? And when we do the rituals, the spirit will come and speak. எங்க யாருக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கு நாங்க சொன்னா போதும், அது நடந்தது எல்லாத்தையும் சொல்லும். And if we order something to that, ஒரு பொருள் காண போயிடுச்சுன்னா அது கரெக்டா சொல்லும், யார் எடுத்தா யார் திருடுனா எங்க இருக்குன்னு கரெக்டா சொல்லிடும். if a thing is missing, if we ask the சரி, பொருளை கண்டுபிடிக்கிறது ஓகே, எப்படி சூனியம் பண்ணுவீங்க? I asked him, how do they do the witch? அந்த ஆவி அவங்க உடம்புல இருக்குல்ல, அந்த ஆவியை வச்சு தான் அனுபவம். எப்படி இந்த ஆவியை போயிட்டு அப்ப இந்த உடம்புல ஒன்னொன்னு இருக்காது. என் கொஸ்டின், இப்போ இந்த உடம்புல ஒரு ஆவி இருக்குன்னு வச்சுங்களேன், there is a spirit in a body. இது என்கிட்ட பேசி, இப்போ எனக்கு மந்திரவாதி, நான் என்கிட்ட இருக்க ஒரே ஆவி தான். I only have one spirit. இந்த ஆவியை வச்சு நான் மாந்திரிகம் பண்ணி இந்த ஆவி அங்க போயிடுச்சுன்னா எனக்கு என்ன வேணும்? If the spirit goes over there, what? எனக்கு ஒரு ஆவி வேணும். அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு ஆவி எப்படி எல்லா இடத்துக்கும் போவோம்? How will one spirit travel to every அவன் அப்படி சொன்னா அப்படி பண்ண மாட்டோம். And he told that that's not how it works. இப்போ எக்ஸாம்பிள் எங்களுக்கு என்ன வேணும்னா ஒரு ஃபோட்டோ, அவங்க பேரு, அவங்க அட்ரஸ். For example, I need their photo, their name and their address. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஃபோட்டோ டேட் ஆஃப் பர்த்லாம் தெரியாது. Some people only have the photo and they don't have the details. பேரு முன்ன பின்ன சொல்லுவாங்க, they'll know the names. அட்ரஸ் தெரியாது. இந்த மாதிரி தண்டையார்பேட்டில் 2வது தெருவில் 1 தெருவில் ஒருத்தர் இருப்பாங்க, அவ்வளோதான். they know the area but they don't know. தண்டையார் நகரில் தான் நான் கேள்விப்பட்டேன், இந்த காசிமேட்டில் தான் ஏதோ ஒரு இந்த குமாமல்லம் கோயில் தெருவில் தான் இருக்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இப்போ தான் நம்ம ஃபோட்டோ கிடைக்குமே, ஃபோட்டோக்கு எங்கே போவாங்க? ஃபேஸ்புக்கில் தனியாக வச்சுருவாங்க, இன்ஸ்டாகிராமில் வைப்பாங்க, வாட்ஸ்அப்பில் வைப்பாங்க, சோஷியல் மீடியா, எப்படியாவது கலெக்ட் பண்ணிடுவாங்க. somehow they'll collect the picture. சரி, என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. And I asked him, what will they do? அப்போ சொல்கிறேன், and he told, மந்திரம் பண்ணுறவன் எங்கே இருப்பானா, அதிகமாக நம்ம வண்ணாரப்பேட்டை ஏரியாவில் சில மந்திரவாதிகள் உண்டு. the people who do witchcraft will be in the area in this washerman pit. அதில் நான் சைதாப்பேட்டில் இருக்கும்போது குறுக்குப்பேட்டில் கொஞ்சம் அதிகமாக மந்திரிகம் பண்ணுவாங்க. and that time he used to say this. சரி, சைதாப்பேட்டில் இருக்கவங்க எப்படி செய்யணும்? இப்போ சைதாப்பேட்டில் இருக்கிற ஒருத்தர் மேலே மாந்திரிகம் பண்ணணும். சைதாப்பேட்டில் மந்திரவாதி இருக்கிறான். for example, if the witchcraft அவங்க கிட்ட போய் கேட்டோன்னே இவன் என்ன பண்ணுவான்னா, அவங்க ஒய்ஃபை நல்லா கவனிங்க, அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணுவோம், பூஜை பண்ணி அது உள்ள இருக்க ஆவியை வர வச்சிருவான். and he will take away the spirit from his wife. அதுக்கு நல்லா பண்ணிட்டு இந்த போட்டோ காட்டுவான். and they'll show the picture of the இந்த போட்டோல இருக்கிற பொண்ணு தண்டையார்பேட்டில் இருக்கு. and they'll show the picture and they'll say the area. இவளை பத்தி எனக்கு சொல்லு. and I'll ask them. உடனே அது சொல்ல, என்ன கண்டவள்லாம் எடுத்துட்டு வந்து என்கிட்ட காட்டுறேன், எனக்கு இதை பத்தி தெரியாது. and he'll say it doesn't know. உடனே அவன் அதை பூஜை பண்ணி அதை மிரட்டி எனக்கு சொல்லி ஆகணும்னு கேட்கும்பொழுது he will command it. இந்த ஆவி கடந்து போய், அதாவது உருவம் இங்கே தான் இருக்கும், கடந்து போய் அது என்ன பண்ணுமா, and the spirit will go தண்டையார்பேட்டை எல்லைக்கு வரும். தண்டையார்பேட்டைக்கு நான் சொல்ல, தண்டையார்பேட்டையில யார் இருப்பான்னு கேட்டாங்க. and I asked him, எப்படி ஒவ்வொரு ஏரியாவில் ஒரு கவுன்சிலர், ஒரு வார்டு கவுன்சிலர், வட்டத்தலைவர், சட்டத்தலைவர், எம்எல்ஏ இருக்கிறாங்களோ, இந்த தண்டையார்பேட்டையை ஆளுகை செய்கிற ஒரு
ஆவி உண்டு. In each and in every boundary and area, there is a spirit which controls. இந்த ஆவி போய் அந்த ஆவிட்ட கேட்கும், தண்டையார்பேட்ல யாரோ, And this spirit will go to that spirit of the boundary and will ask இந்த குமாரின்னு ஒரு சகோதரி இருக்கிறாங்களாமே, இந்த போட்டோ and யார் அவங்க? and it ask இது என்ன சொல்லும், இவங்க தண்டையார் நகர்ல முதல் தெருவில் 5ஆம் நம்பர் வீட்டில் இருக்கிறாங்க. and it will give another particular address. கரெக்டாக சொல்லிடும் எங்க, ஏன்னா அது தண்டையார்பேட்டை இல்லை, அது சொல்லிடும் இவங்க எல்லாம் என்னோட கண்ட்ரோல். And it will say that ஏன் எல்லையில நீ என்ன வர, இந்த நாய்க்கு சண்டை போடலாம் அதே மாதிரி. it will ask how உடனே அந்த பூஜை செய்யறேன்னு சொல்ல, உனக்கும் நான் என்ன பண்றேன், காவு கொடுக்குறேன், எனக்கு அந்த இடத்த காட்டு. and the sorcerer will again அது என்ன செய்யும், சரி தண்டையார்பேட்டை எல்லையே அது சொல்லும், இந்த தண்டையார் நகர் இது உள்ள show particular ஆதி திராவிட தெருவுல போய் உள்ள போனா ஒரு தண்டையார் நகர்னு ஒண்ணு இருக்கு. and it will show the way of the street. இங்க நின்ன பிறகு ஆதி திராவிட தெருவுக்கே ஒரு ஆவி உண்டு. And for the particular street, அதுக்கு கீழே நிறைய குட்டி தலைவிகள் உண்டு. and below them there, அந்த எல்லை நாவி சொல்லும், இங்க இருந்து நிக்கிறாரு. and it will again ask இல்ல, to come here. உங்க தலைவி தான் அமிச்சது, இந்த எல்லையில யாரோ குமாரின்னு இருக்கிறாங்களாமே, அவங்க அந்த டாடன்ட நகர்ல இருக்காங்களே, என்ன மீறி எப்படி போவேன், இல்ல போனோன்னு அதுக்கு ஒரு காவு கொடுத்தா அங்க இருந்து எங்க போவாங்க, தண்டையார் நகர் முதல் தெரு. and it will go to the address. முதல் தெரு, ரெண்டாவது தெருனா முதல் தெருவுக்கு ஒரு எல்லை பிசாசு உண்டு. For the first street there is a spirit which is, ரெண்டாவது தெருவுக்கு ஒரு எல்லை பிசாசு உண்டு. another இப்ப spirit. நமக்கு வேண்டியது எந்த, ரெண்டாவது தெருவா முதல் தெருவா? முதல் தெரு. முதல் தெருல இருந்து குறுக்க நிக்கும், எங்க ஏரியாக்கு நீ எப்படி வருவ, இது நான் இல்ல பல வருஷமா கட்டி வச்சிருக்கிறேன், and again the spirit will இந்த ஜனங்கள்லாம் என்னுடைய ஆட்கள் ஆச்சு, நீ எப்படி உள்ள வர? will come against the spirit. அது சொல்லும், நான் மேல இடத்துல பேசிட்டு வந்துட்டேன், இடம் கொடு, சரின்னு சொல்லி அந்த இடத்துல போய் காட்டும். and again it முதல் தெருல வந்தோன்னு என்ன நம்பர், 5ஆம் நம்பர் வீடுதோ, இந்த 5ஆம் நம்பர் வீடு, இந்த வீடு. and it will show the house. சப்போஸ் அந்த வீட்டுல ரொம்ப ஆண்டு காலங்கள் இருக்குன்னா, if the spirit is in அந்த the வீட்டு பில்டிங்க்கு வாசல்ல ஒன்று வெயிட் பண்ணோம், இந்த இடத்துக்கு நான் தான் இன்சார்ஜ். even for the building there will be a spirit. சரி, அதுக்கும் என்ன பண்ணணும், எல்லாத்தையும் கொடுத்த பிறகு அது சொல்லும். and after இந்த குமாரி சகோதரியோட டீட்டெயில் சொல்லுன்னா, அது பிறந்ததுல இருந்து இருக்கிற வரையும் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனை, எது பிளஸ் எது மைனஸ், அவங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது, எதுல வீக்னஸ், எப்படி பண்ணா இதை அட்டாக் பண்ண, எல்லாத்தையும் சொல்லிடுவோம். and give all the details and the data about. சோ இந்த டேட்டா பஸ் யார் கிடைச்சிச்சு, and இந்த மந்திரவாதி கிட்ட அது கலெக்ட் பண்ணி சொல்லிடும். and the person who does the witchcraft. நான் உடனே கேட்கிறேன், சரி அப்படி வந்து சொல்லியாச்சு, திருப்பி எப்படி பண்ணுவீங்க? and I asked, you have collected. இந்த ஆவி அங்க அனுப்புவீங்களா? இல்ல. He said no. எனக்கு தான் ஆல்ரெடி அந்த எல்லையில ஒரு ஆவி இருக்கு, அந்த ஆவி கிட்ட இவன் என்ன பண்ணுவான், இந்த ஆவி கூப்பிட்டு அந்த ஆவி வச்சு பேசுவான். and he will use this spirit to command that spirit. எனக்கு அவங்களுக்கு மாந்திரிகம் பண்ணணும். and I'll ask them to do the witchcraft. அந்த வீட்டுல செத்து போனவங்க யாராவது இருக்கிறாங்களா, அவங்க சொந்தங்கள் யாராவது அந்த நபருக்கு, அந்த குமாரின்ற ஒரு சகோதரிக்கு செய்யறேன்னா, அந்த குமாரி சகோதரியோட தாயோ தகப்பனோ பிள்ளைகளோ சகோதரரோ ஃப்ரெண்டோ செத்து போனவங்க யாரா இருக்காங்களா, then and they'll find out whether there is any dead people. செத்து இருக்கிறாங்கன்னா அந்த ஆவி எங்க இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். and they'll find for the spirit. அந்த ஆவியை கூப்பிட்டு, and they'll call the spirit. அது உங்க பிள்ளையா இருக்கலாம், நீங்க நேசிச்சவர்களா இருக்கலாம், அது உங்களுக்கு உதவி செஞ்சதா கூட maybe இருக்கலாம். your loved ones or your close ones. அத இந்த ஆவியின் உலகம் என்ன பண்ணும், கண்ட்ரோல் பண்ணி, நல்லா கவனிங்க, they'll use the spirit to control. இவங்களுக்கு அந்த குமாரிக்கு விரோதமாகவே அந்த ஆவிகள் செயல்படும்படியே செய்ய and ஆரம்பிச்சு. they'll turn the spirit against the person. நான் கேட்டேன், அப்ப அந்த செத்து அவங்க வீட்டுல யாரும் சாவல, என்ன பண்ணுவீங்க? what if no one dies in the house? அப்புறம் என்ன பண்ணுவோம்னா, and அவன் சொல்றான், அந்த குடும்பத்திற்கு ஏற்கனவே யாராவது மாந்திரிகம் செஞ்சிருக்காங்களா, பூர்வீகமா ஏதாவது ஒரு ஆவி தொடர்ந்து வருதா அப்படின்னு செக் பண்ணுவோம். and they'll check whether some other spirits are following them. ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களை தவிர, அவன் சொல்றான் பாருங்க, he told that சபைக்கு போய் ஞானஸ்தானம் எடுத்த ஒரு குடும்பத்தை தவிர மற்ற எல்லா குடும்பத்துக்கு பின்னாடியும் ஒரு ஆவி பாரம்பரியமாவோ சூனியமாகவோ தொடர்ந்து ஒரு ஆவி வந்து கொண்டே other இருக்கும். than the Christian people, every house, every people யார் சொல்றா இத? spirit following them. ஏன் ரட்சிக்கப்பட்டவர்கள்னா, நீ கிறிஸ்து இயேசு ரத்தத்தினால் நீ கழுவப்படும் பொழுது உன் சாபங்கள் பாவங்கள் அன்றே மாறி போகிறது. because you are cleaned by the God spirit. இது கிறிஸ்தவர்களுக்கு தெரியல, ஒரு மந்திரவாதிக்கு தெரியுது. The Christians don't know this, but a sorcerer அந்த knows this. மந்திரவாதி என்ன சொல்றான், and he told that
அந்த ஆவியை கூப்பிட்டு he called that spirit. அந்த ஆவிக்கு இவன் வேலை கொடுப்பான். He will command ஓ the spirit. நான் இந்த ஆவியை குடிச்சு இந்த ஆவியை குடிச்சு அங்க குடிச்சு அந்த ஆவியை கமெண்ட் கொடுக்குறேன். So he'll send through spirits and he'll command it. அவ்வளவுதான். அவங்களுக்கு மாந்திரியத்தை ஈஸியா செய்ய முடியும். And we can do the witchcraft easily. இதுதான் வழிமுறை. ஏன் இவ்வளவு டீடைல் சொல்றேன்னா, Why am I saying these? அப்போ ஒவ்வொரு எல்லைக்கு ஒவ்வொரு ஆவிகள் காத்திருக்கும். For each and every boundary there is a spirit waiting. சில தெருவுல வியாபாரம் நடக்கணும், வியாபாரம் நடக்கும். In some streets they will do ஒரு தெரு ஃபுல்லா வியாபாரம் நடக்கும். ஆனா பர்டிகுலரா ஒரு பில்டிங்ல இருக்க கடை என்ன பண்ணாலும் அங்க வியாபாரம் நடக்காது. In a particular house or a building, no matter what they do, they'll know. அட்லீஸ்ட் அது ஒரு காம்ப்ளெக்ஸா கூட இருக்கலாம். Maybe a complex. வியாபாரம் நடக்காது. ஏன்னா அந்த எல்லையை கட்டி வச்சிருப்பாங்க யாராவது. Because someone would have controlled the spirit over there. சில எல்லையில பாத்தீங்கன்னா போதையிலேயே இருப்பாங்க. In some street, in some சில ஏரியால விபச்சாரத்தின் ஆவிகள் இருக்கும். அந்த இடத்துல வந்து இந்த விபச்சார எண்ணங்களும் பிரார்த்தனையும் நடந்து கொண்டே இருக்கும். In some streets there will be lots of sins. சில ஏரியால ராங் ரிலேஷன்ஷிப், கணவனுக்கு தெரியாம மனைவிக்கு தெரியாம கணவன் தவறான உறவுகள் இருக்கும். And in some boundaries there will be people who are in the சில ஏரியால பிள்ளைங்க சீர்கெட்டு போயிருக்கும். பிள்ளைங்க தவறான பாதையில போதையில, சில பேர் ரவுடித்தனத்துல இருப்பாங்க, சில எல்லையில போதையில இருப்பாங்க. In some areas the children will be in a wrong way. நல்ல கவனிங்களேன். Listen carefully. சில ஏரியால அடிக்கடி மரணம் வரும். In some places சைதாபேட்ல சர்ச் நடத்துறோம் பாத்தீங்களா, இன்னும் வரையும் அந்த ஏரியால till now 55 வயசு ஒரு ஆண்கள் தாண்ட முடியாது. no one can cross the age of 55. வயசான தாத்தாவை நம்ம பார்த்தது இல்லைங்க. We will not be able to see. ஏன்னா 55 வயசுக்கு மேல ஒரு ஆண் பண்ணா இறந்து போயிடுவாங்க. After 55 years any man will die in ஏன்னா அந்த ஊர் சபிக்கப்பட்ட ஊர். because that place is cursed. இதே மாதிரி ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொரு காரியங்கள் உண்டு. In each and every boundary. இதுல நம்ம போய் அங்க வாழணும்னா If we have to live how over there, possible? எப்படி சாத்தியம்? how is it possible? ஆனா நம்ம என்ன பண்ண முடியாது, பரலோகத்துல போய் வாழவும் முடியாது. But we cannot live in the heaven. ராக்கெட்ல போய் நான் சந்திர மண்டலத்துல வாழவும் முடியாது. We cannot live in the அடிச்சாலும் முடிச்சாலும் என்ன பண்ணி ஆகணும், இங்க தான் we வாழ்ந்தாகணும். can only live in சரி, இந்த எல்லையில நான் எப்படி வாழ்வேன்? how can I live? சொந்த வீடு இருக்கு, என்ன பண்ண முடியும்? We have our own house, what can we do? கரெக்டா? வாடகை வீடு இருக்கு, நமக்கு வீடு கொடுக்கறதே கஷ்டம். இதுல வாடகை வீடை கொடுத்தா அக்கம் பக்கத்துல என்ன நடக்குதுன்னு யாருக்குன்னு தெரியும்? In a rental house we don't know what happens in the neighboring. சில வீடுகள்ல தன்னுடைய, நல்ல கவனிங்களே, Listen carefully. அவங்களுக்கு இருக்க பிரச்சனைக்கு ஒரு மாந்திரிகத்தை பண்ணி எடுத்துட்டு வந்து வீட்டில் மாட்டுவாங்க. வாசல்ல பார்த்தீங்கன்னா தகுடு, எலுமிச்சை பழம், தேங்காய். In some houses they'll have the ritual things to use. சில இதை கயிறுகள்லாம் கட்டி வைப்பாங்க. அது மற்றவங்களுக்கு இல்லை, அவங்க குடும்பத்தில் இருக்க பாதுகாப்புக்காக யாரோ சொன்னாங்கன்னு ஏதோ வாங்கிட்டு வந்து மாட்டி வைப்பான். They'll use the spirits to and bound them for their protection. இங்கே நல்லா கவனிங்க. இங்கே இருக்கிற இடத்துல ஒரே ஒரு இடத்துல ஒரு சென்ட் ரூம் ஸ்ப்ரே இங்கே அடிச்சேன்னா அடிக்கிற இடத்துல எப்படி இருக்கும் ஸ்மெல்லு? நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். If I'm spraying கொஞ்சம் போக உங்களால் ஸ்மெல்ல என்ன பண்ண முடியும், உணர முடியும். அதே மாதிரி தான் இவ்வளோ நல்லா இருக்க இடத்துல ஒரு நாற்றத்தை இங்கே வச்சாலும் அந்த ஸ்மெல் நாற்றம் எவ்வளோ தூரம் அடிக்கும், உங்கள் மூக்கு எவ்வளோ பவராக இருக்குமோ அவ்வளோ தூரம் அடிக்கும். அதே போலதான் இன்னொரு வீட்டில் செய்யப்படுகிற மாந்திரிகம், the witchcraft which is done in another house, இன்னொரு வீட்டில் செய்யப்படுகிற பூஜை and the rituals which are done in அந்த ஆவி ஒன்றை டிஸ்டர்ப் பண்ணும். it will disturb you. ஏன்னா நீ ஜெபிக்கிறது இல்ல, because we are not, உனக்கு பாதுகாப்பு இல்ல, because we don't have protection. இதுதான் இங்க இருக்கிற மெயின் பிரச்சனை. This is the main cross. நிறைய பேர் வீட்டு வாசல்ல அவங்க வீட்டில் பூஜை பண்ணுவாங்க. நான் ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இங்கே அகசிய தட்டு இருக்கு, ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கு, அங்கே ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு போகிறேன், என்ன கூப்பிட்டாங்க. I went to the house for a prayer. அவங்க வீட்டில் வியாதியாகவும் வீட்டில் படுத்த படுக்கையாகவும் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. And there are some other person who are very sick. பணத்தை எவ்வளோ செலவழிச்சிட்டாங்க, ஒன்றும் முடியல. Spent a lot of money but they couldn't. நான் ஜெபிக்கிற மாந்திரிகம் இவங்களுக்கு செஞ்ச மாதிரி யாருமே இல்லை. And when I pray, I couldn't சரி, find நான் உங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபிக்கிறேன்னு வீட்டுக்கு போகிறேன். And I went to their house. வீட்டுக்கு போய் ஜெபிக்கும் போது தான் தெரியுது வீட்டுக்கு வெளியே தான் நிறைய ஆவிகள் இருக்கு. And I found out that there are spirits around the house. ஜெபிச்சிட்ட பிறகு அவங்க வீட்டுக்கு அப்புறம் வெளியே பக்கத்து வீடு and அபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டுக்கு பக்கத்துலேயே கேட்டு இல்லை ஆப்போசிட்ல இருக்கும். They'll have அவங்க வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த சந்திரமுகி படத்தில் அந்த கேட்டில் கட்டியிருக்கும் பார்த்தீங்களா,
அந்த மாதிரி அந்த கேட்டை சுற்றி அவங்க வீட்டை சுற்றி கட்டி வச்சிருக்காங்க. And the neighboring house, அவங்க வீட்டுக்கு பாதுகாப்பு. they protected their house. அவங்களை பாதுகாக்கும்படியாக இல்லை அவங்க எதுக்கும் செய்யறதுக்கு அவங்கள பண்ண அந்த மாந்திரிகம் அந்த ஆவிகள் இவங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனை பண்ணி கொண்டு இவங்க என்னன்னா 2 பேரும் கவர்மெண்ட் ஸ்டாஃப். Both are governments. The staff in the employee of the government. சர்ச்சுக்கே போறது கிடையாது. They won't go to the church. நியூ இயர் கிறிஸ்மஸ்க்கு மட்டும் லேட்டா வந்துட்டு போவாங்க. They will only come to the festival time. அப்போ இந்த பிசாசு அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுமா பண்ணாதா? Will the spirit disturb them or not? நான் சொன்ன ஒன்று ஜெபம் பண்ணுங்க, இல்லைன்னா என்ன பண்ணுங்க, இந்த ப்ரேயரில் வீட்டு வாசலில் தெளிங்க, இல்லை வீட்டை காலி பண்ணுங்க. I asked them either to pray or to vacate the house. இப்போ வீட்டுக்குள்ள எந்த வீடு பார்த்தாலும் பக்கத்து வீடு மேலே வீடு எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கிறேன். And he was very afraid. And யாராவது ஏதாவது எங்கே போனாலும் நம்ம வாழ்கிற நம்ம கிறிஸ்துவ ஜனம் ஊர் கிடையாது. Everywhere we go, it is not the சென்னை பட்டணம் பார்த்தீங்கன்னா எல்லா மதத்தினரும் எல்லா சமூகத்தினரும் வாழ்கிற இடம். Chennai is a common place for all. இதில் எனக்கு ஏற்ற மாதிரி போனால் நீ கோடீஸ்வரனும் கிடையாது. We are not that much rich to. அப்போ அதில் போய் அந்த வீட்டில் போய் நிம்மதியாக சந்தோஷமாய் வாழணும்னா உங்களுக்கு தேவ வல்லமை வேணும். God's help if we need to live happily. பாஸ்டர், அப்போ நம்ம பண்ணுற ஜெபலாம் வேஸ்டா பாஸ்டர்? If other prayers which I am doing is waste. நல்லா கவனிங்க. Listen carefully. நான் ஒரு பாவம் செய்கிறேன். If I am doing a sin, நான் ஒன்றுத்துக்கும் வேல்யூ இல்லை, I am worthless. நான் கூப்பிட்டேன், இப்போ நான் ஃபோன் பண்ணுறேன், நான் ஒரு திருட்டு பையனை வச்சுக்கோங்களேன். நான் For example, I am a thief. வேலை வெட்டி போகாமல் ரோட்டில் உட்காந்து சும்மா என்ன பண்ணிட்டு இருக்கேன், குடிச்சு படுத்துக்கிறாள். இப்போ நான் ஃபோன் பண்ணி கமிஷனருக்கு ஃபோன் பண்ணுறேன், சார் கொஞ்சம் இங்கே வாங்க சார். And if I call the commissioner and I call him, கமிஷனர் வருவாரா? Will the police come? ஆனா நிக்கிறாருன்னா, but if he comes, எனக்கு வேல்யூவா கமிஷனருக்கு வேல்யூவா? Is there value for me or him? சத்தமா சொல்லுங்களேன். எனக்கு தான் வேல்யூ. I have the value. நம்ம என்னதான் 100க்கு போட்டாலும் 1 hour வரையும் போலீஸ் வராது, ஒரு கான்ஸ்டபிள் கூட வர மாட்டான். இப்போ யார் வேல்யூ? ஏன்னா இந்த தெருவில் எப்போதும் சண்டை தாங்க. இந்த வீட்டில் இருந்து எப்போ வந்தாலும் கால் வந்துட்டே இருக்கு. இது வேஸ்டான கால்னு ஒதுக்கி, ஃபோன் வந்தாவே ஒதுக்கி வச்சிருவான். இதுவே ஒரு எம்பி எம்எல்ஏ யாராவது கால் பண்ணுறாங்க, சடனாக வந்து நிற்கிறான்னா யாருக்கு மரியாதை? If when we call and they come, the values for us. இப்போ ஒரு ரகசியம் சொல்லுங்க. ஒரு மாந்திரிகம், ஒரு சத்துருக்களோ, ஒரு போராட்டங்களோ, ஒரு பாவம் செய்கிறவங்க, the people who do sin, கூப்பிட்டு அந்த ஆவி வந்து அவங்களுக்கு செயல்படுதுன்னா ஆவிக்கு வல்லமை இருக்கா, கூட்டவங்களுக்கு வல்லமை இருக்கா? if the people who அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் வல்லமை இருக்கு. the people who are value, அவர்களை காட்டிலும் நீங்க வணங்குற தேவன் பெரியவர். more than that, வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் ஆமென் எந்த வீடுகளில் துதிக்கிறதோ the house which அந்த எல்லைகளின் ஆவிகள் போராடும். the spirits of the bound will fight. ஒரு ஆவிகள் பேசுது. ஒரு விசுவாசி ஒரு ஊருக்குள்ள போறாங்க, ஒரு தெருவுக்குள்ள ஜெபிக்கிற குடும்பம் ஒரு ஊருக்குள்ள போதுனாவே, the Christian family enters a place, அந்த எல்லை ஆவிகள் எல்லாம் போராடி கொண்டே இருக்கும். ஐயோ இவங்க ஜெபிப்பாங்க என்ன பண்றதுன்னு. ஏன்னா அந்த வீட்டுல துதியின் சத்தம் கேட்டாவே இந்த ஆவிகளுக்கு எரிச்சலாய் மாறும். if the people are starting to pray, the spirits of the bound அவங்கள ஜெபிக்க கூடாதபடி, அந்த வீட்டுல இருக்க கூடாதபடி, துதிக்க கூடாதபடி அந்த ஆவிகள்லாம் ஒன்று சேர்ந்து, நீ ஒரு ஆளு ஆனா அது கூட்டமா சேர்ந்து எதிர்க்கும், and it will join together and it will attack you. நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜபத்துக்குள்ள நேரா போக மாட்டோம். நம்ம சொந்த வேலை இதுல என்ன ஆகும்னா சேர்த்ததெல்லாம் இழந்து கொண்டே இருப்போம். ஒரு வேலை we will not pray and we நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? உங்க வாய்கள்ல இருந்து வந்து வருகிற ஸ்தோத்திரம், the commands which come, உங்க வாயில இருந்து வருகிற இயேசுன்ற வார்த்தை, the word which worship, நீங்க ஜெபிக்கிறீங்கன்னா எப்படிப்பட்ட அந்தகார இருளும் உன்னை பார்த்து பயப்படும். ஏன்னா நீ வணங்குற தேவன் பெரியவர். because God is with you. நீங்க ஜெபிச்சீங்கன்னாவே அது எத்தனை கூட்டமா இருந்தாலும் அது சிதறி ஓடும். நம்ம கிட்ட இருக்கிற பவரை ஒரு வசனத்தின் மூலமா உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன். எடுத்து படிங்க. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 10 படிமா. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன, இங்க பாருங்க, ஒரு ராஜா கிட்ட போயிட்டு ஒரு தேவ மனுஷன், ஒரு ஊழியக்காரோ, a man of God, இல்ல தீர்க்கதரிசியோ, either a prophet,
சொல்ற வார்த்தைக்கு ராஜா நடுங்கி The king is fearing for the உடனே ராஜா என்ன பண்றாரு, ஊழியக்காரர் சொல்றதையும் தேவ வார்த்தை சொல்றதையும் கேட்டு நடக்கிறாரு. and he is listening to the man of God. கேட்டு நடக்கும் பொழுது படிங்கம்மா, தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து, மனுஷனை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையா இருந்து இப்படி அநேக தரம் தன்னை காத்து கொண்டார். நான் எவ்வளவோ அந்த குடும்பத்திற்கு, அந்த ஊருக்கு, அந்த ராஜாக்கு எவ்வளவோ தீங்கு விதைச்சேன், எவ்வளவு மாந்திரிகம் பண்ண, ஆனாலும் Even though அவன் எப்படி தன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறான்? how is he protecting himself? சத்ருவோட வேலை என்னன்னா உன்னை அழிக்கணும், உன்னை துன்பப்படுத்தணும், உன்னை ஒண்ணு இல்லாம வைக்கணும், இதுதான் வேலை. Naaman's work is to ஆனா attack you. இஸ்ரவேல் ராஜாக்கள் யாருடைய செவிக்கு மரியாதை கொடுப்பாங்கன்னா, யாரோட வார்த்தைக்கு செவி சாய்ப்பாங்கன்னா, தீர்க்கதரிசிகள், ஆவிக்குரிய பிள்ளைகள். of Israel will fear for the words of the man of God. அன்பு பிரியமான ஜனமே, My beloved people, இந்த வேளையில கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். God is speaking with you. என் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். My Lord is speaking with you. என் தேவ வல்லமை உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். God's presence is speaking. தேவ வார்த்தை யார் கேட்டு கீழ்ப்படுகிறீங்களோ, Those who obey the law. இன்னைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில நீங்க கட்டப்பட்டு இருக்கீங்க. In some other situation we are சோ என் வீடு சரியில்லை, எங்க வீடை மாத்தி போனாலும் சரி, எந்த வீட்டுக்குள்ள போனாலும் சரி, பிரச்சனை உண்டு. No matter where you go, there will be a problem. இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணார்கள் என்றத ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். I am telling the example of what தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளும் தேவ வார்த்தைகளுக்கும் அவருக்கு பயந்து கீழ்ப்படிஞ்சு தன்னை மாத்தி கொண்டார்கள். the word of the God and he பாதுகாத்து கொண்டாங்க. ஏப்பா இதை செய்யாத, இந்த டைம்ல ஜெபம் பண்ணு. and they protected themselves. அமாவாசை டைம்ல நான் இப்ப சொன்ன பாருங்களா, அமாவாசை வர ஞாயிற்றுக்கிழமை வருது, என்ன பண்ணாதீங்க, முக்கியமான காரியம், டிராவல், ஆபத்தான காரியம், சண்டையான காரியம் போடாதபடி அமைதியா இருந்தா நமக்கு பிரச்சனை இருக்காது. When we protect ourselves, we don't face any problem. ஆனா பிசாசு சும்மா இருக்க, உன்னை வலிச்சு சண்டையில் எடுத்து போய் உன் வீட்டுக்காரர்கிட்ட போய் சண்டை போய் மூடும், இருக்கிற பிரச்சனை டாம் டும் டமாடியும் உன் குடும்பம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். But the spirit will still cause some problem. ஊழியக்காரர் சொல்றாருன்னா ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும், கேட்டு படக்கணும். But if the இங்க ஒரு 2 பேர் பேசிக்கிறாங்க, இவங்க வீட்டுக்கு என்னென்னமோ பண்ண ஒண்ணும் பண்ண முடியலையே, மாந்திரிக பண்ண ஒண்ணும் பண்ண முடியலையே, and the two of the people are talking, எப்படிடா, how are they protected? அவன் வீட்டுக்கு அவனுக்கு தெரியாம நிறைய பேர் என்ன பண்ண, என்னுடைய ஆளை நான் செட் பண்ணி வச்சிருக்கேன், I have set some people for them again, என்னுடைய உளவாளியை அங்க வச்சிருக்கிறேன். I have set some people to watch. ராஜா இப்ப என்ன யோசிக்கிறானா, And the king is thinking, ஒருவேளை அவன் என்கிட்ட உளவாளி நம்ம போடுற பிளானை கண்டுபிடிச்சு இங்க சொல்ற அளவுக்கு இங்க யாரா இருக்காங்களா, அடுத்த வசனத்தை படிங்களா, செம்ம இன்ட்ரெஸ்டா இருக்கும். இந்த காரியத்தின் நிமித்தம் சீரிய ராஜாவின் இருதயம் குழம்பி அவன் விரோதிக்குன்னா அந்த புலம்ப ஆரம்பி, நம்ம என்ன பண்ணாலும் நடக்க மாட்டுது, நம்ம போடுற பிளான் எல்லாம் கண்டுபிடிச்சிருந்தாங்களே, தப்பிச்சிருந்தானே, யாராவது நம்ம கிட்ட உளவாளி அவன் வச்சிருக்கிறானா? and the enemy is doubting the king. அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து, நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாளியா இருக்கிறவன் யார் என்று, நம்ம கிட்ட எவனோ ஒருத்தர் என்ன பண்றான், இப்ப பாதிக்கப்பட்டவங்க இல்ல, மாந்திரிக பண்ணவங்களுக்கு ஆத்திரம், யார் பண்ணிருப்பா, The people who did have யார் இதை செஞ்சிருப்பா, were very நான் என்ன சூனியம் பண்ணாலும் சரி, அந்த குடும்பத்தை என்ன கெடுக்க பண்ணாலும் சரி, எப்படி அவன் கண்டுபிடிச்சிடுறான்? how did they find it? And ஒருவேளை அவங்களுக்குள்ளே ஒரு கலகம், and they fought among அவங்க ஆளு ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்களேன், படிமா, அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான். அப்பொழுது அவன் ஊழியக்காரரில் ஒருவன் அப்படி இல்ல ராஜா சொல்றான், எங்க ராஜா, நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம ஆளுங்கெல்லாம் எங்க கவனிங்களேன், நம்ம ஆளுங்க ரொம்ப நல்லவங்க, and he tells that அவங்கள நம்பலாம், we can believe them, ஆனா but still அவங்க ஊர்ல ஒருத்தர் உண்டு, a person is there in their place. அவர் என்ன பண்ணுவாராம், நீ உன் ரூம்ல தனியா நின்னு பேசிக்கிட்டா, தனியா பேசுன யாருக்கு தெரியும், எனக்கு மட்டும் தான் தெரியும், நீ தனியா பேசுறத கூட அவங்க தீர்க்கதரிசிகள் அந்த ராஜா கிட்ட போய் சொல்லிடுவாங்க. Even if you speak through your அவ்வளவு பவர்ஃபுல்லான கர்த்தருடைய பிள்ளைங்க அங்க இருக்காங்க. They have prophets much powerful. உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் உன்னுடைய பள்ளி அறையில் பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான். நீ தனியா ரகசியம் போட்டா சொல்ல தேவையில்லப்பா, அவனுக்கு தெரிஞ்சிடும், ஏன்னா அவங்க வணங்குற தேவன் பெரியவர். That God is speaking.
சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி. எனக்கு விரோதமா எவ்வளவு மாந்திரிகம் செய்திருந்தாலும் No matter how much witchcraft against எனக்கு முன்பாக before அது me, ஒன்றும் வாய்க்காது. nothing will வாயை திறந்து சொல்ல, அது எனக்கு முன்பாக ஒன்றும் வாய்க்காது. nothing will ஏன்னா என்னை காக்கும்படிய என் தேவன் என்னோடு இருக்கிறார். God is முதல் பயம் வருதுன்னா என்ன பண்ணுங்கன்னா, ஜெபம் பண்ணுங்க. First, when we fear, we have to pray. உன் வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. If we have any problem in the family, இது நான் சொல்ற பாரு, சூனியம் மந்திரிகம் வேற, இது எல்லையின் ஆவி. this is different from the உங்க மேல வீட்டுல ஒருத்தனுக்கு கெடுக்கும்படியா சில ஆவிகளை ஏவ பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த வீட்டை விற்கும்படியாக மாந்திரிகம் பண்ணி வச்சிருப்பாங்க. they'll do witchcraft against நீ அந்த வீட்டுல வாடகை இருப்ப, you would have lived, அந்த மாந்திரிகம் ஒன்ன தாக்கும், அந்த எல்லையின் ஆவி ஒன்ன தாக்கும். the spirit will attack you. அந்த வீட்டுல யார் வந்தாலும் வியாதிப்பட்டு போவாங்க. Those no matter what அந்த வீட்டுல யார் வந்தாலும் கெட்டு போவாங்க. the people who come there will நான் சொல்றது புரியுதுங்களா? எத்தனை பேருக்கு இந்த அனுபவம்? நான் சில வீட்டில் போய் இருந்திருக்கிறேன், என் வாழ்க்கையே போன மாதிரி ஆயிருக்கும், என் குடும்பம் போயிருக்கு, எனக்கு கஷ்டம் இருக்கு. எத்தனை பேர் அந்த மாதிரி அனுபவிச்சிருப்பீங்க? How many of you experienced that? சில நேரங்களில் நீ இருக்கிற வீட்டில் கடன் பிரச்சனை இருக்கா? You may have financial problems. வருமானமே இல்லாதபடி தொடச்சு இருக்கா? You'll be stuck in the financial problems. அப்போ முதல்ல என்ன பண்ணணும்? ஒரு வியாதியோ நெருக்கமோ சமாதானம் இல்லையோ, நீங்க உங்க ஜெபம் என்ன இருக்கணும்னா நான் சொல்லி தரேன். சின்ன ஜெபம். I will teach you a small. கண்ணை மூடி. Close your eyes. இயேசுப்பா, Lord, என் எல்லைகளை வேலி எடுத்துறலாம். சொல்லுங்க, என் எல்லைகளை வேலி எடுத்துறலாம். protect என் வீட்டை பாதுகாத்துறலாம் ஆண்டவரே. protect my house. என் வேலை ஸ்தலத்தை பாதுகாத்துறலாம். Protect my workplace, Lord. அப்பா, உம்முடைய ரத்தத்தினால என் தொழிலை வேலி அடைங்க, Sanctify என் பிசினஸை வேலி அடைங்க, sanctify என் குடும்பத்தை வேலி அடைங்க. protect my அப்பா, house உம்முடைய ரத்தத்தினால, through your blood, உம்முடைய அக்கினினால through your என் anointing. பிள்ளையை வேலி அடைங்க. Protect my இந்த எல்லையின் ஆவியின் மூலமாக எந்த ஒரு தொந்தரவு வராதபடி உம்முடைய தேவதூதர்களை கொண்டு வேலி அடைங்க. protect us through your spirits, Lord. நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? And what do we do? கொஞ்சம் ஜெபிக்க ஆரம்பிச்சாவே, இயேசுவின் நாமத்துல இந்த எல்லையின் ஆவியை கட்டுறேன். As soon as we started praying, we started commanding. நீயும் சரியா ஜெபிக்க மாட்ட. We won't pray properly. ஒரு ஏரியால போயிட்டு, இந்த ஏரியால போயிட்டு ஒரே ஒரு பையன் இருக்கான்னு தலையில நறுக்குன்னு கொட்டி பாருங்களேன். சின்ன பையன் இருப்பான், இதே தெரு. ஒரு சின்ன பையன் வச்சு பலான்னு அடிச்சு பாருங்க. சின்ன பையன் அடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இங்கே நின்று பாருங்க. அந்த பையனுக்கு பின்னாடி எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு உனக்கு தெரியும். நீ பாப்பா ஒரு ஆளுன்ட்டு. People may seem small. உன் ஏரியாவில் தான் உனக்கு என்ன இருக்கும்? பலமாக இருக்கும். மற்ற ஏரியாவில் என்ன நடக்குது, யாருக்கு என்ன சப்போர்ட்னே தெரியாது. உடனே சொல்லுவோம், ஏப்பா உன் பிள்ளைய கடத்துறாங்க. ஒருத்தன் போய் சொல்லுவான், உன் பிள்ளைய வந்து சாவடிக்க கத்தியை வச்சுட்டான், இவன் கன்னத்தில் தான் அடிச்சிருப்பேன். அவன் ஒன்று போய் ஒரு கும்பலே வந்து நிற்கும், என் மாமனை என் அண்ணன் பையனை அடிச்சிட்டியா, என் பையனை அடிச்சிட்டியா அப்படின்னு ஒன்று வந்து அழகாக கொத்த தூக்கின்னு போய் உட்கார வச்சுருவாங்க. இங்கே another set of people will come against you. அதே மாதிரி தான் நல்லா ஜெபிக்கிறவங்க நல்லா கடிந்து ஜெபிக்கலாம். நல்லா ஜெபிங்க. நீ நல்லா ஜெபிக்கிற ஒரு போராளியானா நல்லா கட்டி ஜெபம் பண்ணு. இயேசு நாமத்துல இந்த எல்லையின் ஆவிகளை சுட்டரிக்கிற எரிக்கிற எது வேணா சொல்லு, நல்லது நடக்கும். We are prayer warrior. We can உன்கிட்ட ஜெபத்துல கொஞ்சம் குறைவா இருக்குன்னா நீ என்ன பண்ணுனா, அது எப்படி போனா பரவாயில்ல, நான் என்ன பாதுகாத்துக்கொள்றேன். You have to just protect yourself. If you are not, மழை வருது, நான் வெளியே போனோம், நீ என்ன பண்ணுவ? என்ன பாதுகாத்துக்கொள்ள ஒரு கொடையை வச்சுக்கிட்டு போறேன். இல்லை என் தெருவுக்கே தண்ணி வரக்கூடாதுன்னு நீ என்ன பண்ணுவ? அந்த தெருவுக்கே நீ என்ன பண்ணணும்? இப்போ கொடை வைக்கணும். எது முக்கியம் இப்போ? And we cannot pray for the rain. முதல்ல என்ன பார்த்துக்கிறேன்பா. உன் கொடையில ஒருத்தர் ஒளிய வந்தா கூட, ஏன்பா இந்த ஒரு கொடையில ஒருத்தர் தான் ஒளிய முடியும், போ தள்ளுன்னு சொல்லி கொடையில கூட ஒளிய வைக்க நீ இடம் கொடுக்க மாட்டேன். We will not give place. இது உண்மையான எண்ணம். நீங்க ஜெபிக்கும் பொழுது, இயேசுவே இந்த எல்லையிலிருந்து என்னை வேலி எடுத்துடலாம், We have to இந்த எல்லை பிசாசுல இருந்து என்ன வேலி எடுத்துடலாம். சொல்லுங்களேன், கண்ணை மூடி. நான் இப்ப சொல்லி கொடுத்த ஜெபம் உங்க வீட்டுல போய் நீங்க ஜெபிக்கணும். தொடர்ந்து உனக்கு இந்த டவுட் வந்துடுச்சு, இந்த எல்லையில பிரச்சனை இருக்கு, நல்லா கவனிங்க. that there is a problem in the boundary. ஒரு ஏரியால ஒரு பிரச்சனைனா அது பக்கத்து வீட்டுல அது அப்படியே நடக்கும். If there is a problem in the boundary in the place, குடிக்கிற பழக்கம் இருக்குன்னா அந்த தெருவு ஃபுல்லாவே இருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க. and the problem will start to spread all over. ஒரு புள்ள கெட்டு போச்சுன்னா அந்த ஏரியாவே கெட்டு போகும். அப்படியே if one child is ஏன்னா அந்த எல்லையில ஆவி அதுக்கு பழக்கமாயிடும். அது அப்படிதான் வச்சுக்கோ. எனக்கு இது சுபாவம். எல்லா பழக்கமும் ஒரே ஏரியால இருக்காது. அந்த மாதிரி ஏரியா, என்ன மாதிரி ஏரியா எடுத்தாலும் சரி, ஒரு ஏரியால இருக்கிற பிரச்சனை மாதிரி இன்னொரு ஏரியால இருக்காது. every problem will not occur in the same area. Each and every நார்த் மெட்ராஸ்னாவே ரவுடிங் ஏரியான்னு ஒரு காலத்துல முத்திரை குத்தி வச்சாங்க.
And the North Madras for the people who fight. நான் கேட்குறேன், எங்க ரவுடி எங்கே இருக்காங்க? எதா இருந்தால் ஒரு தெருவில் இருப்பாங்க, ஒரு சந்துவில் இருப்பாங்க. Either they'll be in a street. அந்த சந்துக்குள்ளே இருக்கவங்க முக்கால்வாசி கெட்டு போனவங்களா இருப்பாங்க. மீதி இருக்கிறவங்கள இப்பெல்லாம் இடம் மாறி 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 வர்றதுனால இந்த பிரச்சனைகள் அப்படியே கலந்து போய் நிற்கும். When the people are migrating. சரி, நான் எங்கே போகிறது? நீ எங்கே போனாலும் பிரச்சனை உனக்கு தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்கு. அந்த எல்லையில் பிசாசு இருந்துதான் Wherever you இருக்கும். go, the spirit will come. எங்கேயே வேணாம்ப்பா, நான் வனாந்தரத்துக்கு போனால் எல்லா ஆவியும் வனாந்தரத்தில் சுற்றி கொண்டு இருக்கும். Even if you go to the wilderness, there is a problem over there. அப்போ நம்ம பண்ண வேண்டிய வேலை, நீ ஒரு வீட்டுக்கு போறேன்னா, ஆண்டவரே உனக்குள்ள இந்த வீட்டில் பயமா இருக்கு, ஏதோ ஒரு டவுட் இருக்குன்னா கண்ணை முடிச்சுடுங்க. இயேசுவே, Yeah. Lord, உம்முடைய ரத்த கோட்டையில என் வீட்டை வேலி அடைங்க. protect my house. சொல்லுங்களேன். நீ செய்யற வேலை ஸ்தலத்துல சில நேரங்களில் வியாபாரங்கள் அப்படி நலிவடைஞ்சு போய் கொண்டே இருக்கும். பிசினஸே ஆகாது. There'll be no profit in your business. ஒரு பொருளும் வாங்க ஆள் வரமாட்டாங்க. There'll be no. முதலீடு போட காசு இருக்காது. There'll no money. There'll be இல்ல no money. வர கிளைண்ட் அப்படியே கட்டாயி போவாங்க. And all your clients will go. நீ நினைப்ப என் பிசினஸ் சரி இல்ல, உன்னை சுத்தி என்ன இருக்கு? அந்த எல்லையில கட்டுப்பாடுபட்டு இருக்கு. Because the place is bound by the நீ spirit. படுக்கிற இடம், சாப்பிடுற இடம், புழங்குற இடம் ரொம்ப Where you முக்கியம். sleep, where you eat. நல்ல தூக்கம் இருந்தாதான் உன் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். If you sleep only, we can. சாப்பிடுற இடம் உனக்கு எப்படி இருக்கணும்? அது திருப்திகரமா இருக்கணும். The place where you eat. அதே மாதிரி இருக்கிற இடம்னா நீ வேலை செய்யற இடம், புழங்குற இடம். And the place where you work. அந்த இடத்துல உனக்கு பிரச்சனைனா இது சாப்பாடும் கெட்டாகும், தூக்கமும் கெட்டாகும். And if you have some other. தூக்க இடத்துல உனக்கு பிரச்சனைனா வருமானமும் கெட்டாகும், சாப்பாடும் கெட்டாகும். If you have problem in the. சாப்பிடுற இடத்துல உனக்கு பிரச்சனை இருக்குன்னா தூக்கமும் கெடும். அப்போ சங்கிலி தான். அதனால ஒரு இடம் கரெக்டா இருக்கு, நான் வீடு நல்லா இருக்கு. வேலை ஸ்தலத்துல எப்படின்னா கூட வேலை செய்யறவன் 4 பேர் 4 விதத்துல அவன் பூஜையில வருவான். In the workplace, the other people. நல்லா கவனிச்சு பாருங்க. அவன் ஒரு இடத்துல வருவாங்க. நான் அதை சொல்லுவேன், யார்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னா, இந்த கல்லை நம்பி இருப்பாங்க. சில பேர் எனக்கு ராசி கல்லுன்னு சொல்லிட்டு கல்லு மோதிரம் பெருசு பெருசா போட்டுருப்பாங்க. அவங்களுக்கே தெரியாது அதுல ஒரு சில ஆவிகள் இருக்குன்னு. சில பேர் தாயத்துல நிறைய கட்டிட்டு அவங்க பாதுகாப்பு இருப்பாங்க, ஆனா அது ஒண்ணு பாதிக்கப்படும். அவங்க உன்னை கெடுக்கிறவங்க இல்ல. சில பேர் பாத்தீங்கன்னா கண்ணுல மை போட்டுட்டு வருவாங்க. இது அவங்களோட மயக்கிறதோ அவங்களோட பாதுகாப்பு, அவங்க மதத்துல இருக்கிறது எது வேணா இருக்கலாம், ஆனா அது சாதாரண மனிதனை தொந்தரவு பண்ணும். பட் இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு. The things which are சரி, இதுல இருந்து நம்ம ஒதுங்கி போக முடியாது. We cannot avoid them. அவரோட பேசாம இருக்க முடியாது. We cannot avoid them completely. ஏன்னா எல்லாரும் நமக்கு வேணும். Because we அப்ப நான் என்ன பாதுகாத்துக் கொள்ளுகிறேன்? So we have to protect ourselves. சொல்லுங்க, கண்ணை மூடி, எல்லா கண்களை மூடி. இயேசுவே, Lord, என் குடும்பத்தை வேலியடைங்க. protect my house. இந்த எல்லையின் பிசாசுகள், இந்த எல்லையின் ஆவிகள், உங்க தெரு பேரை சொல்லுங்க. நீ எந்த இடத்துல வசிக்கிற? தண்டையார்பேட்டை, ஆதி திராவிட தெருவை நீ வேலி அடைப்பேராக. இந்த ஆதி திராவிட தெருவை சுத்தி இருக்கிற எல்லையின் ஆவிடத்துல நீ எங்களை பாதுகாத்தரலும். அப்ப அவைகளிடத்துல நீ என் குடும்பத்தை பாதுகாத்தரலும். Protect my family from the spirits, Lord. ஜெபிங்க. உங்க எல்லையின் பேரை சொல்லி, உங்க அட்ரஸ் சொல்லி, அந்த எல்லை கரெக்டா சொல்லுங்க. வாயத்திற எல்லையின் ஆவிகள், எல்லையின் சத்துருக்கள், அவைகளை சுட்டறிங்க. உம்முடைய ரத்தத்தினால எங்களை வேலி அடைங்க. என் எல்லைக்குள் வராதபடி உம்முடைய தேவ தூதர்களை காவலுக்கிடுங்க. நல்ல ஒரு தேவ தூதர்களை எங்க வீட்டுக்கு முன்பாக காவலுக்கு வைங்க. நீ ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. நீங்க ஜெபிக்கும் பொழுது உன் வீடுகள்ல ஒரு பாதுகாப்பு. நீ இங்க ஜெபிக்கிற, ஆனா ஒரு பாதுகாப்புக்கு தேவன் ஒரு தேவ தூதரை அங்க அனுப்பு. உம்முடைய ரத்தம், இயேசுவின் ரத்தம், சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம். உம்முடைய ரத்தத்தினால என் வீட்டை பாதுகாத்தரலும். உன் பிள்ளை ஊர்ல இருப்பாங்க, your child may be in ஹாஸ்டல்ல தங்கி இருப்பான். அந்த பிள்ளைக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு. நீ இங்க ஜெபிக்கும் போது அங்க ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கொடுப்பார். there will be a change in that place. உன் பிள்ளை ஸ்கூலுக்கு போறான், காலேஜ்ல போறான், சொல்லும், அப்பா அம்மா அந்த பையன் என்ன தொந்தரவு பண்ணிட்டே இருக்கான். ஒரு புள்ள சொல்லும், ஒருத்தன் பஸ்ல என்ன தொந்தரவு பண்ணிட்டே வரான், நான் என்ன பண்றது? நம்ம போய் அங்க போய் காவலுக்கு இருக்க முடியுமா? நீங்க சொல்லணும், இயேசுவின் நாமத்துல, இயேசுப்பா ஒரு தேவ தூதனை என் பிள்ளை டிராவல் பண்ணி போறான், அதுல பாதுகாத்தரலாம். சின்ன ஜெபம் பெரிய காரியங்களை உண்டு பண்ணும். அந்த வார்த்தையை உணர்ந்து நீ கட்டி பாடும் பொழுது உனக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும்.
when you feel the word, அதே போல ஒவ்வொரு எல்லையில ஒரு பிரச்சனை இருக்குன்னு நான் சொன்னேன். I told there is a problem. இப்போ உங்க வீட்ல என்ன பிரச்சனை ரன்னிங்ல இருக்கு? What is the current problem which is in your house? ஒரு வீட்ல அண்ணனால பிரச்சனையா இருக்கும். In one house there will ஒரு வீட்ல வீட்டுக்காரால பிரச்சனை இருக்கும். through the husband, ஒன்னு குடிக்கிறதுனால பிரச்சனை, either through, இல்ல சந்தேகமா பிரச்சனை, or there may இல்ல வேலைக்கு போறதுனால பிரச்சனை, there may problem, இல்ல சும்மாவே பிரச்சனை. or there may be no problem. சில வீட்ல வந்து சமாதானமே இருக்காது. In some houses there சில வீட்ல எல்லாரும் வேலை செய்வாங்க ஆனா வருமானம் பத்தாது. in some house they'll everyone, சில பேரால வேலையை செய்ய முடியாதபடி வேலையும் ஒண்ணும் இல்லாம வீட்ல கட்டி போட்டுருக்கும். and in another house they cannot சில பேர் வியாதியில படுத்துட்டே இருப்பாங்க. எல்லாரும் வியாதியில ஆளுக்கு ஒருத்தர் மருந்து செலவுக்கு பலவீனத்துல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. நடக்க முடியல, முட்டி வலி, கால் வலி. through health issues. எனக்கு கர்த்தர் உன்னோடு பேசிக்கொண்டு God is speaking with you today. உன் பிரச்சனை என்ன இருக்குன்னு தெரியும். அப்போ அந்த பிரச்சனையை உண்டு பண்றது அந்த எல்லையில இருக்கிற ஒரு ஆவி. The problem which is இப்போ உங்க பிரச்சனை ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஜெபம்? கண்ணை மூடிட்டு நம்ம இன்னைக்கு ஜெபம் சரியா செய்யல, வார்த்தையை பயன்படுத்தல, வாயிலிருந்து வர வார்த்தையை கர்த்தர் கேட்பார். God will listen to the words which you speak. இப்போ கண்களை மூடி, Close your eyes. சில ஆவிகள் உன் எல்லையை கட்டி வச்சிருக்கும். There will be some spirits which are controlled. சொல்லுங்களேன், இயேசுவின் நாமத்துல In the name of the Lord, என் எல்லையின் ஆவிகள் the spirits of அப்பா என்னை விட்டு வெளியேறட்டும், என் குடும்பத்தை தொடாதபடி. அப்பா என் குடும்பத்துல போதை பழக்கத்தை உண்டு பண்ணுகிற ஆவிகள், spirits which சில குடும்பத்துல குடிக்கிறது, பான் பராக்கு, ஏதோ சின்ன பழக்கம், போதை பழக்கத்தை உண்டு பண்ணுகிற ஆவிகள் என் குடும்பத்தை விட்டு வெளியேறட்டும். let it go out of my family. வறுமையை உண்டு பண்ணுகிற ஆவி என் குடும்பத்தை விட்டு வெளியே போகட்டும். போன்லயே கடக்கும்படியாக, டிவியாவே கதியா இருக்கும்படியாக பழக்கத்தை உண்டு பண்ணுகிற எல்லையின் ஆவியே என் குடும்பத்தை விட்டு வெளியேறு. Let it go out of my family. நீங்க அப்படி உன் வீட்டில் என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனை சொல்லி எல்லையின் ஆவி, அந்த பிரச்சனை எக்ஸாம்பிள் கடனை உண்டு பண்ணுகிற எல்லையின் ஆவியை என் வீட்டை விட்டு வெளியே போ. அதே மாதிரி உன் வீட்டில் என்ன பிரச்சனை இருக்கோ அதை சொல்லி கமெண்ட் கொடுங்க பார்க்கலாம். எல்லாம் கண்களை மூடி. உங்க பிரச்சனை உங்களுக்கு தான் தெரியும். நான் சொல்ற பாருங்க, ஊழியத்தை கெடுக்கும்படியாக The spirits, ஏவுகிற எல்லையின் ஆவியை எல்லையை விட்டு வெளியே போ. let it go. சபைக்கு ஆட்கள் வரக்கூடாதபடி, நிலைத்து இருக்கக்கூடாதபடி தடை பண்ணுகிற எல்லையின் ஆவியே உன்னை இயேசுவின் நாமத்துல சுட்டரிக்கிறேன். Let you be destroyed. இதே போல உங்க பிரச்சனை என்ன? வாயை திறந்து, உன் வாயில வர மௌனமா பேசுறதுனால நினைக்கிறத யாரும் என்ன பண்ணாது, பிசாசு கேட்காது. நீ வாயை திறந்து கமாண்ட் கொடுக்குறேன்னா அந்த கமாண்டுக்கு என் தேவ வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கும். வாயை திறந்து அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிங்க. வாயை திறந்து நல்லா, ஓ மகிமை கேளுங்க, ஜெபிங்க. ஓ உபாகம் 7:22 படிங்களேன். அந்த ஜாதிகளை உன் தேவனாகிய கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாய் உன்னை விட்டு துரத்தி, நீ ஜெபிக்க சில பேர் நினைப்பாங்க சர்ச்சுக்குள்ள உள்ள வந்தோடனே மொத்த பிரச்சனை காலி. Some people will believe that as soon as you enter the church all the problems. குடிய உடனே விட முடியுமா? Can you leave all the drunk? உடனே விட்டா உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து. தேவன் எதை செய்தாலும் பொறுமையா தான் செய்வார். Whatever God does, He சில will do பேர் நான் it. 2 வாரம் சர்ச்சுக்கு வந்தேன், என் வாழ்க்கையில சரியான மாற்றம், கொஞ்சம் மாறினமா இருக்கு, ஃபுல்லா போல. Some people will expect changes. உனக்கும் தேவனுக்கும் இருக்க ஐக்கியத்தை கர்த்தர் பாப்பார். God will see the connection between. கொஞ்சமா உனக்காய் நீ ஜெபிக்க இப்பதான் வசனத்தை கேட்டு ஒவ்வொரு காரியத்தையும் ஜெபம். இங்க நிறைய பேர் ஜெபத்தை கேட்டு அப்படியே போய் உட்கார்றீங்க, ஒரு மாற்றம் இருக்காது. Some people will only listen to the நீ prayer. ஜெபிக்கிற வீட்ல போய் ஜெபிக்கும் போது தனிமையா ஜெபிக்கும், இந்த மாதிரி கமாண்ட் கொடுத்து ஜெபிச்சு பாருங்க. Use the command and pray. உங்களை பார்த்து அந்த எல்லையின் ஆவிகள் பயப்படும். Spirits of the. யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ பிசாசு ஓட்டுகிறோம். ஒரு வாரத்துக்கு எப்படியும் ஒரு 100 பேருக்கு மேலே பிசாசு ஓட்டுறோம். ஏன் எங்களுக்கு மாந்திரிகம் செய்யாதா? செய்யும். ஆனா அதை எங்க முன்னாடி நிலைச்சு நிற்க முடியாது. No spirit. ஏன்னா நாங்க கமாண்ட் பண்ணி ஜெபிக்கிறதுனால பெரிய வரங்களையும் பெரிய எனக்கு 4 கை 4 கால் இருக்க இல்லை, வேறே ஒரு வாய். வாய் உள்ள புள்ள, சொல்லுங்களேன், வாய் உள்ள புள்ள படைச்சிக்கும். பசின்னு கேட்காம உம்முன்னு தான் உனக்கு தான் நஷ்டம். ஆமாவா இல்லையா? வாய் உள்ள பிள்ளை பழைச்சிக்கோ. நீ நல்ல வாயை திறந்து ஜெபி, கத்த சொல்ற வாயை திறந்து இயேசுன்னு கூப்பிட்டு பாரு. பிசாசை பார்த்து போன்னு சொல்லு, ஓடி போகும். அதை பார்த்து
நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுவோம், இங்கே சபையில் மட்டும் கை தட்டி பாடியாச்சு, ஆனால் வீட்டு வாசலில் ஒரு எம்சப்படம் இருந்தால் போதும், பாஸ்டர் எனக்கு யாரோ பண்ணிட்டாங்க பாஸ்டர். கவனிச்சு பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் சர்ச்சு வாசலில் பூனை, ஆடு, எம்சப்பழம், தேங்காய் எல்லாம் உடைச்சி என் சபைக்கு விரியமாக பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. Each and every மிரிச்சிட்டியா, against the church. அவ்வளோதான். எந்த கழுப்பை மிரிச்சிட்டியா, பூசணிக்காவை மிரிச்சிட்டியா, அவ்வளோதான். நீ பயந்தினா போற பிசா சேர்ந்து உனக்கு உள்ளவ. உண்மையா பண்றேன், இது என்ன ஒண்ணு சேர்ந்த இயேசுவின் நாமத்துல சொல்ற அந்த மாந்திரிகத்தை சுட்டரிக்கிற உன் வாயில வர வார்த்தைக்கு அந்த மாந்திரம் உடைந்து போக வர ஒரு பிரதர் கால் பண்ணுவார். பாஸ்டர் எங்க அண்ணன் திருவண்ணாமலைக்கு போயிட்டான் பாஸ்டர், கரெக்டா அமாவாசை என்ன போறான் பாஸ்டர், நான் என்ன பண்ணுவேன்? பயம், ஏன்னா அங்க போனா ஏதோ செஞ்சு எடுத்துட்டு வராரு. He was scared whether he will be attacked by witchcraft. அமாவாசையானா அந்த லேடி பக்கத்து வீட்டுல இருந்து என் வீட்டு வாசல்ல தண்ணி தெளிச்சு விடுறா பாஸ்டர். உண்மையா விசுவாசிக்கிறேன்னா முட்டை கொடுக்குறாங்களா, என் கையில கொடுமா, நான் பொரிச்சு சாப்பிட்றேன். எம்சி பழம் கொடுத்தா கூட நான் ஜூஸ் போட்டு சாப்பிட்றேன். ஏதாவது தைரியமாக சொல்லுவோமா? ஒரு பயம், பக்கு பக்குன்னு. அது உள்ள என்ன இருக்கும்? நீ பயப்படுற அளவுக்கு அது பெரிய காரியம் கிடையாது, ஏன்னா உன்னோடு இருக்கிற ஒரு பெரியவர். அது பயந்தாதான் ஃபுல்லாக. சில பேருக்கு தெரியாது, அதில் போய் சிக்கிடுவீங்க. இன்னொருத்தர் பயம் காட்டுவாங்க, அவன் மோசமான இல்லை, மோசமான, ஐயோ அதை பார்த்து ஒதுங்கி நிற்போம். நீ கொஞ்சம் எதிர்த்து நின்று பாரு, உன் கூட இருக்கிற ஒரு பெரியவர். ஆவிக்கு விட்டு கொடுப்பியா? உன் பிள்ளை வாழ்க்கையை நஷ்டத்துக்கு விட்டு கொடுப்பியா? உன் வருமானத்தை நஷ்டத்துக்கு விட்டு கொடுப்பியா? இல்ல இல்ல, அதே மாதிரிதான். நல்ல தைரியமா சொல்லுங்களேன், அந்த வசனத்தை படிமா. அந்த ஜாதிகளை உன் தேவனாகிய கர்த்தர் சொல்ற, உன் தேவனாகிய கர்த்தர்னா கொஞ்சம் கொஞ்சமா உன்னை விட்டு எடுத்து போடுவோம்ப்பா. நீ அவர்களை ஒருமிக்க நிர்மூலமாக்க வேண்டாம். ஒரேடியா அந்த பிசாசை காலியாக்கும் நினைக்காத. அப்படி பண்ண நினைச்சினா நிர்மூலமாக்கினால் காட்டு மிருகங்கள் உன்னிடத்தில் பெருகி போகும். பிரச்சனை ஜாஸ்தி. நீ போய் எல்லை நாவில பாஸ்டர் சொல்லிட்டாரு, இன்னைக்கு வீட்டு வாசல்ல உட்காந்துக்கிட்டு இந்த எல்லை நாவிய சும்மா இருக்கிறது என்ன பண்ணிட்ட, ஓனா எடுத்து வேட்டிக்குள்ள விட்ட மாதிரி அதை போய் சொரிஞ்சு விட்டு நீ அடுத்த நாள் ஜெபம் பண்ண மாட்டேன், ஒண்ண மாட்டேன். அது ஒன்று போய் என்ன பண்ணும், காட்டு மிருகம் ஒன்று போய் நீ ஒன்றை துரத்த போய் மொத்த காட்டு மிருகம் உள்ளதான் வரும். பாம்பை துரத்த போய் யானை, புலி, எலி எல்லாம் உள்ள வந்தா என்ன ஆகும்? அப்போ அது என்ன பண்ணும் பாஸ்டர்? What should we do? நீ ஜெபம் பண்ண கர்த்தர் வேலை அடைப்பார். When you pray, God உன்னை பாதுக. நீங்க உன்னை நீ பாதுகாக்க இங்க துதிக்க உன் சத்தங்கள் பெருக பெருக உன் குடும்பத்தை கர்த்தர் வேலை அடைத்து கொண்டே இருப்பார். நீங்க இங்க இன்னைக்கு வந்து சும்மா தானே இங்க ஜெபம் பண்றீங்க, உன் வீட்டுல ஒரு மாற்றத்தை கர்த்தர் செய்திருப்பார். மாற்றம் செய்து உனக்கு வேலையில தொந்தரவா இருக்கா? சொல்லுங்க, இயேசுவின் நாமத்துல என் வேலையில இருக்கிற எல்லையின் ஆவிகள், அப்பா வருமானத்தை தடுக்கிற ஆவிகள், சமாதானத்தை தடுக்கிற ஆவிகளை இயேசுவின் நாமத்துல சுட்டரிக்கிறேன். அப்பா என்ன பாதுகாத்தரலாம், என்ன பாதுகாத்தரலாம். உன் பிள்ளைக்கு, உன் வேலைக்கு, உன் கணவனுக்கு வேலையில பிரச்சனையா சொல்லு, என் பிள்ளை வேலை சனத்தை வேலை எடுங்க, என் பிள்ளை என் கணவன் தொழில வேலை எடுங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க. வீட்டில் இருக்கிற பிள்ளை பெண்கள் நீங்க ஜெபம் பண்ணினா உன் கணவனும் பிள்ளையும் அங்கே ஆசீர்வாதமா இருப்பாங்க. ஆண்கள் ஒருவேளை ஒரு குடும்ப தலைவர் உண்மையா நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உன் குடும்பத்தை ஒருவரும் அசைக்க முடியாது. இங்க பிரச்சனைனா ஆண்கள் ஜெபம் பண்ண மாட்டோம், வெக்கப்பட்டுட்டே இருப்போம். பெண்கள் பார்த்தோம். பெண்கள் எப்படின்னா பனைமரம் மாதிரி காற்று எப்படி அடித்தாலும் அசைவாங்க. ஒரு வாட்டி சோகம் வந்தால் இப்படி சிரிச்சுட்டே அழுதுகிட்டே இருப்பாங்க, சிரிச்சுட்டே இருப்பாங்க. அடுத்த நாள் ஆண்கள் அப்படி இல்லை, சிரிக்கணும்னு நினச்சா சிரிப்பாங்க, அழுவக்கூடாதுன்னு அழுவ மாட்டாங்க. ஆண்களுக்கு இருக்க அந்த பலன்னா பெண்களை இழிவா பேசலை, இவங்க பலவீன பாண்ட வசனமே சொல்லுது. ஆண்கள் ஒரு வேளை நீ நல்லா கட்டி ஜெபம் பண்ணினா பாருங்க, என் குடும்பத்தை 10 வருஷமா 10-12 வருஷமா என் மனைவி ஜெபம் பண்றேன். For the past 10 years, my family was. வருமானம் இருக்கு, சமாதானம் இல்லை, நிலையானதா இல்லை. மாசம் 2 லட்சம் ரூபாய் வரையும் வேலையில சம்பாரிச்சேன். I used to earn a lot. நல்ல கம்பெனி தான், ஆனா நிம்மதி இல்லை. But there was no peacefulness in my family. அந்த அபிஷேகம் நான் ஜெபிக்க ஆரம்பிச்ச பிறகு when I started to pray, பாருங்களேன், அவங்கள ஜெபிக்க சொல்ல அவங்களால நான் பாதுகாக்கப்பட்டேன். இருந்தாலும் ஒரு ஸ்ட்ரகிள். குடும்ப தலைவர் எப்ப ஜெபம் ஆரம்பிக்கிற அந்த குடும்பத்தை ஒருத்தர் அசைக்க முடியும். அதனால ஆண்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உன் புள்ள எங்க போனாலும் பயப்படவே தெரியல. உன் புள்ள வாழ்க்கை தோற்று போன மாதிரி தெரியும், ஆனா அந்த புள்ள வாழ்க்கையில உன் சொந்தங்களுக்கு மத்தியில் உன் புள்ள தலை உயர்றதை ஒருத்தரும் தடுக்க முடியும். எல்லை நாவி
the spirits of the ஸ்டெப் பை boundary. ஸ்டெப்பாக சொல்லிட்டே வரேன். கடைசியா And finally, ஒரு இடத்துல வெள்ளையில இருக்கு, இந்த எல்லையில பிரச்சனையா இருக்கு. and you are in a place in the workplace. சில and there is சபைக்கு நான் problem. சைதாப்பேட்டில் நான் ப்ரேயர் ஆரம்பிக்கும் பொழுது என்ன பண்ணுவேன்னா, When I used to start prayer, சபை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி before I started the நான் church, ஜெபம் பண்ணி உட்காந்தாவே நாய் கத்த ஆரம்பிக்கும் பாருங்க. ஒன்று நாய் இல்லை, குரூப் போட்டு கத்தும். ஓ, the dogs will start barking when I start to pray. அது பயத்தோடு கூட சேர்ந்துருக்கும். நான் ஹல்லேலூயான்னா அது கூட சேர்ந்து பயமா இருக்கும். ஒரு நாய் குத்தன போதும் அப்படியே சங்கிலியா இது இந்த எல்லையில அந்த எல்லையில சேர்ந்து மொத்தமா கத்திட்டே இருக்கும். ஜெபம் முடிகிற வரையும் கத்திட்டே இருக்கும். Until the prayer ends, the dog will keep on barking. அப்படியே கண்ணை மூடி நைட்டு ஜெபம் கொலுசு சத்தம் யாரோ There will be நடந்து some போ or the other sounds while I கேக்கும். pray. பொறுத்து பார்த்தேன். என்னை ஜெபம் பண்ண விட மாட்டுது, பயப்படு பக்கு பக்குன்னு இருக்கும். ஆனா வெளியே காட்டிக்க Fear the மாட்டேன். Lord, but I didn't show it up. என்ன பண்றது, அங்க அந்த சின்ன தெருவு தான் சைதாப்பேட்டில். நான் என்ன It's a பண்ணுவேன், small street. நைட்டில் 1 மணிக்கு உட்காந்துக்கிட்டு எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. The midnight. இந்த நாயை துரத்துற ஸ்டாக்ல ஒரு கேனில் என்ன பண்ணுவேன், தண்ணியில் ஓட்டை போட்டுக்கிட்டு I used to ஏசும் ரத்தம் ஜெயின்னு சொல்லிட்டு தெருவில், எஸ்ஸப்பா இந்த இடம் ஃபுல்லாக நீ பாதுகாத்த. and I used to ஆனால் வெளியே வந்து பார்க்கறதுக்கு என்னவா தெரியும், நாயை துரத்துருந்தான்னு தெரியும் தவிர, ஆனால் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு அந்த தெரு ஃபுல்லாகவே நடந்து போவேன். and I used to walk in the street at the midnight and pray. நான் நடந்தது எனக்கு யாருக்கும் தெரியாதுன்னு நினைப்பேன். ஒரு வாரம் கழிச்சு எதிர் வீட்டில் இருக்க சொல்லுவாங்க, அப்பா நீ நைட்டெல்லாம் ஜெபம் பண்ணல, இப்போ நல்லா தூங்குற நாய் சத்திரம் கேதே இல்லை, ஒரு ஆவி வந்து என்னை வந்து அமுக்கும், இப்போ அதெல்லாம் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு மற்றவங்க வாட்ச் பண்ணுறேன். அவங்களால வெளியே வர முடியல, நான் வெளியே வந்து நின்ட்டேன். இப்போ நான் ஜெபம் பண்ணதுனால Because of I யோசிச்சு பாருங்களேன், எதிர் வீட்டில் குடிச்சு சண்டை போடுவார், அவர் திரும்பி போய் 1 மாசமா குடிக்காம இருக்கார். and after that அப்போ அந்த எல்லையில் இருக்கிற ஆவியை துரத்த ஆரம்பிச்ச ஒன்று அது சரியா, நமக்கு எதுக்கு அந்த பிரச்சனை? we may think நீ அங்கே வாழ போற, உன் இடம் இதுதான், உன் ஏரியா இதுதான், இங்கே தான் டிசைட் பண்ணிட்டேன்னா அந்த தெருவுக்கெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கணும். when you pray the பக்கத்து வீட்டில் இருக்கும் சந்தோஷமா இருந்தால் உன் வீட்டில் சந்தோஷம் இருக்கும். the neighboring houses, உன் ஃப்ரெண்டு நல்லா நிம்மதியாக இருந்தால் உனக்கு நிம்மதியாக இருக்கும். உன் ஃப்ரெண்டு உன்கிட்ட 100 ரூபா கொடு 200 ரூபா கொடு கேட்டான்னா உன் ஃப்ரெண்டே உனக்கு பிடிக்காம போயிடும். அதுவே அவன் உனக்கு தர மாதிரி இருந்தா, ஆனால் நம்ம கூட இருக்கிறவங்க நல்லா வச்சுக்கணும். நீ ஜெபம் பண்ணு, ப்ரேயர் வாக்கு. நான் தான் சொன்னேன், இது தெருவுக்கு பண்ணுவேன்னா சபை ஆரம்பித்த உடனே as soon as I started the church, அந்த தெரு பேரெல்லாம் எழுதிக்கிட்டேன். முதல் தெரு, 2வது தெரு, I wrote all the names of the street. இந்த வீட்டுக்காரில் இத்தனை குடிகாரர் இருக்காங்க, இந்த வீட்டில் வந்து இத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்க பேரை சொல்லிட்டு அப்படியே இயேசு நாமத்தில் இந்த வீட்டை தொடுங்கப்பா. And I இந்த used to ப்ரேயர் pray for each and every house. அப்போ வந்து ஃபஸ்ட்டு வாட்டர், இப்போ சின்ன ஒரு தேங்காய் எண்ணெய் பாட்டில் ஜெபம் பண்ணிக்கிட்டு, அப்போ இந்த தெருவில் இருக்க ஆத்மா வரட்டும், இங்கே எல்லையின் ஆவிய. ஆனால் முதல் 5 நாள் ஜெபம் பண்ணவே For the முடியல. first day, five days, I couldn't pray. ஜெபம் பண்ண ஒவ்வொருத்தரும் சபைக்கு உள்ள வர ஆரம்பிச்சேன். And when I started நாங்கள் praying, சர்ச்சு இப்போ everyone நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணல, சண்டே சர்வீஸ் மட்டும் காலையில் நடத்துகிற, மற்ற எதுவும் பண்ணுறதில்ல. நாங்கள் சர்ச்சு அங்கே வந்து இங்கே சபை அங்கேருந்து நான் வீடு ஷிஃப்ட் ஆகாத வரையும் 55 வயசுக்குள்ளே இறந்துருவாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அங்கே மரணம் இல்லாதபடி கர்த்தர் பாதுகாத்துக்கணும். அங்கேருந்து வெளியே வந்துட்டேன், ஜெபிக்க அங்கே யாருமே இல்லை. there is no one to pray over there right now. இப்போ நான் என் தெருவுக்குள்ளே எனக்குள்ளே பசங்களுக்கே தெரியாது, சம்டைம் திடீர்னு வீட்டை விட்டு வெளியே போயிட்டு அப்படியே போய் ஜெபம் பண்ணிட்டு வருவேன். ஏன்னா சில எல்லை ஆவிகள் வீட்டை டிஸ்டர்ப் பண்ணும். Because the spirits எங்கள் வீட்டை சுற்றி 4வது பில்டிங் 5வது பில்டிங் பார்த்தீங்கன்னா ஒயின் ஷாப் இருக்குது. அங்கே யார் வருவா? பரிசுத்தவான்கள் நீதிமன்றத்தில் வருவாங்க. குடிகாரனோ பொறுக்கியும் இல்லை ரவுடிங்களும் பணத்தை வீணாக்கிற வருவான். அந்த ஆவி எப்படி இருக்கும் அந்த இடத்துல? நம்ம குடும்பம் வசிக்க முடியுமா? நம்ம ஜெபிக்க அந்த இடத்தை கர்த்தர் பாதுகாப்பார். we'll get protected by the Lord. நீங்க குடும்பமா போய் ஒரு வீட்டில் வசிக்கிறீங்க, பிரச்சனை இருக்குன்னா குடும்பமா போய் வாக் பண்ணிக்கிட்டு சும்மா ஜெபம் பண்ணுங்க. நைட்ல பண்ணா திருடுன்னு சொல்லி உள்ள பிடிச்சி போட்டுருவாங்க. டேல பண்ணும்போது ஜெபம், உன் தெருவுக்கு நீ ஜெபம் பண்றது உன் தெருவு நல்லா இருக்கும். when we pray for the street, எத்தனை பேர் உன் தெருவுக்காய் ஜெபம் பண்ணியிருப்பீங்க? இருக்காது, கண்டிப்பா இருக்காது. no one could have அது prayed என்ன நாசமா போனா என்ன, நான் நல்லா இருந்தா பரவாயில்ல. நல்லா தெரிஞ்சுக்கங்க, உன் கூட இருக்கவங்க சந்தோஷமா இருந்தால் நம்ம சந்தோஷமா இருக்கும். for neighbors are happy, அவங்க இந்துவோ முஸ்லீமோ யார் வேணா they இருக்கட்டும், may be அவங்க தீங்கு கூட விளைவிக்கட்டும், அவன் சிரிச்சாவே. உன் விரோதி டென்ஷன் ஆனா உனக்கு தான் பிரச்சனை. விரோதி சந்தோஷமா இருந்து எங்க வேணா போன நமக்கு நல்லா, நம்ம பக்கம் திரும்ப மாட்டான். என் பாக்கெட்ல காசு இல்லைன்னா தான் என்ன பண்ணுவேன், காசு இருக்கும் பாக்கெட்டை பார்ப்பேன். அவன் காசு அவன் மட்டும் எப்படி இருக்கா? கொரோனாவில் என்ன பண்ணியிருப்பீங்க யோசிச்சு பாருங்க. எல்லாம் வேலை வெட்டி இல்லாமல் இருப்பீங்க, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணலான்னு. யார் வீட்லையாவது சிக்கனும் மட்டனும் ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருக்காங்கன்னா அவன் மட்டும் என்ன பண்ணுறான், ஃபோக்கஸ்லாம் அங்கே தான் போவோம்.
ஆமாவா இல்லையா? the people who are blessed. நீ எப்படி பார்க்குறியோ அதே மாதிரி தான் மற்றவங்களும் உன்னை பார்ப்பாங்க. The way we look others, at the same way others look at us. நீங்க இருக்கிற இடம் ஆசீர்வாதமா மாறணும். The place எல்லையின் ஆவிய should be blessed. ஒருவேளை கர்த்தர் உங்களோடு இன்னைக்கு பேசுறாருன்னா உன் தெருவுக்குள்ள போய் ஜெபம் பண்ணுங்க. Please go and pray. ஏசப்பா, இந்த எல்லையின் ஆவியை நான் கட்டுறேன், இந்த எல்லையின் ஆவியை சுத்திகரிங்க, உம்முடைய தேவ தூதர்கள் இந்த இடத்தை ஆளுகை செய்யட்டும். ஒரு சில இடத்துல பார்த்தா சண்டை சண்டை சண்டை, Some கொலை places குத்து, they'll keep on be கேஸ் வெடிக்கும், குடிய சண்டை, கடன் பிரச்சனை, there'll be a lot of problems and சில வீடு பூட்டிட்டே இருக்கும். in some houses ஏன்னா அந்த வீட்டுல வாழ யாரும் இருக்க மாட்டாங்க. சில வீட்டுல டைவர்ஸ், சில குடும்பத்துல பாத்தீங்கன்னா கணவன் பிரிஞ்சே வாழ்வாங்க. ஒரு தெருவுல பாத்தீங்கன்னா 4 பேர் எடுத்தா 4 பேர் வீட்டுல கணவன் பேச, ஏதாவது ஒரு குடும்பத்துல தான் கணவனோடு வாழ்வாங்க. there'll be common problems. இன்னைக்கு நடக்கிற இதெல்லாம் அந்த எல்லை நாவி இதை நீ கட்டி ஜெபம் பண்ண. இயேசு நாமத்துல இந்த எல்லையை நாங்க ஜெபிக்கிறோமப்பா, இங்க கணவன் மனைவி சந்தோஷமாய் வாழும்படியாக நீ கிருபை செய்யுங்க. Lord, நீ ஜெபம் பண்ண, அது உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும். when you pray for others you will be blessed. நான் கணவன் மனைவியோட வாழலன்னு வச்சுங்களேன், If I don't live with my ஒரு கணவன் மனைவி சண்டை போடுறாங்கன்னா நான் என்னோட அட்வைஸ் என்னவா இருக்கும்? if some other couple are அம்மா, fighting, what will சண்டை my போடுறான், ஏன் அவங்க கூட வாழ்ற, பிரிஞ்சு வாழ. இதுதான் உலகம். அவன் அடிக்கிறான், குடிக்கிறான், எதுக்கு நீ அவனோடு வாழ்ந்துட்டு இருக்க? நீ பிரிஞ்சு போயிடு. ஏன் சொல்லுவேன், நான் வாழல. இதுவே நான் ஐக்கியமா என் மனைவியோடு கணவனோடு ஐக்கியமா இருக்கிறேன்னா என்ன கேட்டேன், ஏப்பா அப்படிதான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ. ஏன்னா நம்ம வீட்டுல என்ன இருக்கும், அடி தடி எல்லா பிரிவினும் இருக்கும். எனக்கு என்ன இருக்கும், பிரிஞ்சு போகணும்னு சொல்ல வராது. நல்ல ஞாபகம் இருக்க. அதேதான், ஒரு எல்லையில ஒரு பிரச்சனை இருக்குன்னா there is a அந்த problem பிரச்சனை மத்த வீட்டை தாக்கும். it will attack other houses in நீ நல்லா ஜெபிக்கணும். நீங்க ஜெபிக்கிறது தான், அதுதான் கிறிஸ்துவ பிள்ளை. ஒரு தேசத்துக்கு கர்த்தர் உன்னை அனுப்புறாருன்னா அந்த தெருவு உன்னால ஆசீர்வதிக்கப்படணும். the street should be blessed by you. ஒருத்தர் போய் கிறிஸ்துவனாய் மாத்துறது நம்ம வேலை இல்லை. ஏப்பா நீ போய் கிறிஸ்துவனா மாறுன்றது தேவன் எதிர்பார்க்கல. God is not expecting anyone to உனக்குள்ளே இருக்க கிறிஸ்து அவர்களுக்கு பார்க்கணும். உனக்குள்ளே இருக்கிற அன்பு, the Christian in you, it should be shown by சின்ன வயசுல சொல்லுவாங்க, ஏப்பா ஏசப்பா பிள்ளை தானே நீ, கிறிஸ்துவன் போய் தான் ஏன் சண்டை போட்டுக்கிற? அப்போ அந்த டீச்சருக்கு தெரியுது ஏசப்பானா மன்னிப்பு கேட்பார், மன்னிப்பு கொடுப்பாரு. the teacher knows the Lord will forgive. அப்போ உங்க எண்ணம் எப்படி இருக்கணும்? How should our thoughts be? நீங்க அந்த எல்லைக்காய் நீ ஜெபிக்கிறதுக்கு தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். God has called and set you to கண்களை உயர்த்தி சொல்லுங்க, என் வீட்டை கட்டப்பட்ட ஆவிகள் கடனா இருக்கும்படியாக, வியாதியா இருக்கும்படியாக, spirit சமாதானம் இல்லாதபடி இருக்கும்படியாக without கட்டப்பட்ட ஆவிகள் என் வீட்டை விட்டு வெளியேறும்படியாக let it go out. சொல்லுங்க, என் வீட்டை விட்டு வெளியேறும்படியாக இயேசுவின் ரத்தத்தினால Name of the Lord, சுட்டரிக்கிறேன், let it உங்களுடைய அக்கினியினால through your blood, சுட்டரிக்கிறேன். என் வீட்டை விட்டு ஓடிப்போ. let go of, சொல்லுங்க, என் வீட்டை விட்டு ஓடிப்போ. let go of my house. அப்பா உம்முடைய ரத்தத்தினால என் வீட்டை வேலையடிங்க, Protect our house, Lord. சுத்திகரிங்க. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நித்தியம் பிரயர் டவர் தண்டியார்பேட் பகுதியில் வாங்குவதற்காய் ஏற்கனவே பேசி கொண்டிருந்தோம். தொடர்ந்து இந்த 2 மாதங்கள் அந்த இடத்துக்கு உண்டான அட்வான்ஸும் கொடுத்தாச்சு. வாடகை இடத்துல ரொம்ப கஷ்டப்படுறோம். வாடகை இடத்துல அந்த வாடகை கொடுக்க முடியல, டிஸ்டர்பன்ஸ் நிறைய இருக்குது. கர்த்தருடைய சித்தத்தின்படி மெயின் ரோட்டில் ஒரு இடத்த வாங்குவதற்கு உண்டான சித்தத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அநேகர் தங்கி ஜபிப்பதற்காய் தூரதேசத்துலேருந்து வருகிறவங்க தங்குறதுக்கு இடம் இல்லை. ஸோ அதனால் தங்குறதுக்கும் அங்கே இடத்த நாங்கள் ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கிறோம். நல்ல ஒரு பஸ் ஸ்டாண்டு பக்கம், மெட்ரோ, தண்டையார்பேட்டை மெட்ரோ இறங்கணுன்னு பக்கத்து பில்டிங்கை தான். பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் மெயின் ரோட்லேயும் நீங்கள் முன்பாக வந்தால் கூட அங்கே இலவசமாக நம்ம இடத்துல தங்கிக்கலாம். இதற்காக ஒரு இடத்த ஆயத்தப்படுத்திருக்க ஒரு இடம், அந்த இடத்தின் விலை 3 கோடி ரூபாய், ஒரு ஸ்கொயர் ஃபீட் 15,000 ரூபாய். நீங்களும் பொருத்தனை பண்ணுங்கள். கர்த்தர் வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும். அநேகர் பொருத்தனை பண்ணி அவங்க வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறாங்க. நீங்களும் அந்த ஆசீர்வாதத்தில் பங்கு பெறுங்க. உங்களால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை, ரொம்ப கடினமான காரியம்தான். ஒரு ஆலயத்தை கட்டும்பொழுது கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கட்டுவார், உங்கள் திருமண காரியத்தை கர்த்தர் நடத்துவார், தடைகளை உடைப்பார், பிள்ளைகள் சமாதான குறைச்சியை மாற்றுவார், வருமான தடையை மாற்றுவார். ஏன்னா தேவ ஆலயம் இன்றைக்கி இருக்கிற நெருக்கத்தின் மத்தியில், இன்றைக்கி நிறைய எதிர்ப்புகள் மத்தியில் ஒரு ஆலயம் கட்டுறோம்னா பெரிய காரியம். அந்த ஆசீர்வாதத்தில் நீங்களும் பங்கு பெறுங்க. இந்த செய்தி நீங்கள் கேட்குறீங்கன்னா கர்த்தர் உங்களை தொடரான்னு அர்த்தம். இந்த ஆசீர்வாதத்தில் எங்களோடு பங்கு பெறுங்க. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.